இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் 2024 ஒரு தமிழ் மித்தாலஜிக்கல் த்ரில்லர் ரிலீஸ் ஆன 5ஆம் வேதம். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே மர்மதேசம் தொடர்களை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்திருப்போம். அந்த மர்மதேசம் தொடரை டைரக்ட் பண்ண நாகா தான் இந்த சீரிஸுமே டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுல எப்படி அவர் அமானுஷ்யமான விஷயங்களை அப்ப இருக்கிற ஒரு மாடர்ன் தியரியோட இல்ல மெடிக்கல் ஹிஸ்டரியாவோ கனெக்ட் பண்ணி ஒரு சீரிஸை பக்காவா பிரசன்ட் பண்ணுவாரோ, அதே மாதிரி இந்த சீரிஸையும் இப்ப இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் பண்ணி ரொம்பவே அழகாவே பிரசன்ட் பண்ணிருக்காரு. இருக்கிற 4 வேதங்களோட 5வது வேதமா ஒன்னு சேர்ந்துச்சுன்னா அந்த வேதத்துல என்ன இருக்கும், 4வது வேதமான அதர்வன வேதமே எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது 5வது வேதமா ஒன்னு சேர்ந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்றதா இந்த சீரிஸ். வாங்க இந்த சீரிஸ்க்குள்ள போயிட்டு நாகா என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த சீரிஸோட ஓபனிங்ல ஆர்கியாலஜி எஸ்கவேஷன் சைட்னு போட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அரிட்டப்பட்டி 1972 போட்டு ஓபன் பண்றாங்க. அங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்தை தோண்டிட்டு இருக்கும்போது அங்க அவங்களுக்கு ஒரு பொருளை கோணில சுத்தி வச்ச மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்ட கூப்பிட்டு காட்டுறாங்க. அதுல ஒரு ஓலைச்சுவடி மாதிரி இருக்கு. அத ஈஸ்வர முனின்ற ஒரு சித்தர் எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, கலியுகம் 4057 சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் சூரியனை பார்த்த மாதிரி ஒரே நேர்கோட்டு வரும். அப்படி நடக்கும்போது ஒரு அதிசயம் நடக்கும்னு எழுதிருக்கிறதா அந்த ஹெட் சொல்றாரு. அதுக்கு அங்கிருந்த அவங்க ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் புராணங்களை பொறுத்த வரைக்கும் 3100 வருஷங்களுக்கு முன்னாடி தான் கலியுகம் பிறந்துச்சு. அந்த கணக்குப்படி வச்சு பார்த்தா 947 ஏடில தான் அப்படி ஏதாவது நடந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. 4 5ஆக எழுதி இருக்கு. அதே மாதிரி 4 வேதங்களை குழந்தையா காட்டும் போது பிரம்மரோட மடியில இன்னொரு குழந்தையுமே இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. சோ பிரம்மாவோட மடியில இருக்கிற அந்த குழந்தை தான் 5ஆம் வேதம். அது வரப்போகுதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே ஆச்சரியமா 5ஆம் வேதமா அப்படின்னு கேட்க, ஆமா ஒருவேளை 947 ஏடில அந்த 5ஆம் வேதம் வந்திருந்தா இன்னும் நமக்கு ரிவீல் ஆயிருக்கணும். அப்படி ஆகலைனா இன்னும் 50 வருஷத்துல அந்த 5ஆம் வேதம் தன்னை வெளிப்படுத்திக்க அப்படின்னு அந்த ஆர்கியாலஜி ஹெட் சொல்றாரு. அங்க அப்படியே கட் பண்ணி சென்னை 2024 அப்படின்னு போட்டு பிரெடிக்ட் பண்ண அந்த டேட்டுக்கு 60 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. அப்ப மாதவன்ற ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்காரு. அவரு நட்டின்ற ஒருத்தரோட போன்ல பேசுறாரு. நான் கதை சொன்ன யாருமே இப்ப உயிரோடவே இல்ல. நான் நினைச்ச மாதிரி நடக்குது. நான் இன்னைக்கு நைட் வெளியூருக்கு போறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். நாம இதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா இந்த மொத்த மனித சமூகமே இன்னும் 2 மாசத்துல அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றாரு. அவரும் தன்னோட வீட்டுக்கு வந்து கேட்ட திறக்கிறதுக்காக காரை நிறுத்திட்டு வந்து கேட்ட திறந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பைக்ல ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் வரத காட்டுறாங்க. இவருமே கேட்ட திறந்துட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுமே பைக்ல வந்து அவர் முகத்துல கவர் போட்டு மூச்சடக்கி அவரை கொலை பண்ணிட்டு அங்க அவர் வச்சிருந்த போனையும் ஃபைல் மாதிரி இன்னொன்னுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறான். அங்கதான் சீரிஸோட டைட்டிலே போறாங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது வாரணாசி பிரெடிக்ட் பண்ண அந்த டேட்டுக்கு 14 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா இறந்ததுக்காக திதி கொடுக்க வாரணாசி வந்திருக்கா. அவ குளத்துல தலையை முழுகிட்டு எந்திரிச்சு வரும்போது யாரோ அவளை வீடியோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்க. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைகை காட்ட ஹீரோவும் சாரி சொல்றான். ஹீரோயின் போயிட்டு திதி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, நீங்க தான் அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு குற்றச்சாட்டு மாதிரி சொல்ல, என்னால வர முடியலமா அப்படின்னு அப்பாவும் சொல்றாரு. நீங்க எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம், நான் உங்களுக்கு சேர்த்து ஒரு பிண்டத்தை வச்சு திதியை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால கட் பண்றா. அவ சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் அவங்க அம்மா கூட தான் வளர்ந்திருக்கா. அப்பா மிலிட்டரியில டாக்டரா இருக்கிறதுனால அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டார் போல. ஹீரோயினும் அப்பா ஏன் வீட்டுக்கு வரலன்னு அம்மா கிட்ட கேட்டா, அப்பா பிஸியா இருக்காருமா அதனாலதான் வரல, ஆனா அப்பா கூட ரொம்பவே பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா ஹீரோயின் சுதந்திரமா எல்லாத்தையுமே செய்ய பழகிருக்காங்க. ஹீரோனுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவளை மியூசிக்ல பயங்கரமா என்கரேஜ் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அம்மா டாட்டூ போடுறத ஒரு சுதந்திரமா நினைச்சிருக்காங்க. அதை ஹீரோயின் கிட்டமே சொன்னதுனால அவளுமே உடம்பு முழுக்க அங்கே டாட்டூ போட்டிருக்கா. ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு கடையில ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது அவளை ஏதோ போட்டோ எடுக்கிற வரைக்கும் ஹீரோனுக்கு தெரியுது. பார்த்தா ஒருத்தர் ஸ்பெசிபிக்கா என்ன அவளை போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை துரத்திக்கிட்டே ஓடுறா. ஒரு இடத்துக்கிட்ட அவனை ஒரு குள்ள காலை தட்டி விட அவன் தடுமாறி விழுந்துறான். விழும்போது அவனோட கேமரா கீழே விழுந்துருது. அவ ஹீரோயின் தன்னை துரத்திட்டு வரதை பார்த்ததுமே கேமரா விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடறான். அப்ப காலை தட்டி விட்டு அந்த குள்ளன் வந்து கேமரா எடுத்துட்டு இந்த அவனோட கேமரா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினோ அவன் எடுத்த அந்த போட்டோஸ் படி செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவன் மெமரி கார்டு எடுத்துட்டு போயிருக்கான். மெமரி கார்டு எடுத்துட்டு போயிட்டான். இந்த கேமரா என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த குள்ளங்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு ஹீரோயின் போயிடுறா. இப்பதான் அந்த குள்ள அந்த மெமரி கார்டு எடுத்து வச்சிருக்கதையுமே காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு பண்டிதரை தான் காட்டுறாங்க. இவர்தான் இப்ப வாரணாசியில ஹீரோயின் தங்கி இருக்கிற அந்த லாஜோட ஓனர். அவரு இப்பதான் ஒரு யாத்திரைக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காரு போல. அங்க வேலை செய்றவன் நாளைக்கு 2 பேரும் செக் அவுட் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே செக் அவுட் பண்றதா சொல்லி அவ பேரவே சொல்லிட்டு போறான். ஹீரோயின் பேரு அனு. இந்த பக்கம் ஹீரோனுக்கு அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி கால் பண்ணி ஒரு மியூசிக் ட்ரூப் லண்டன்ல இருந்து வந்திருக்கதாவும் அவங்களுக்கு ஹீரோயின் தான் ஆடிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கு நீ நாளைக்கு பாண்டிச்சேரி வரணும், நானே உனக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோயினோ கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்றா. ஹீரோயின் பயங்கர சந்தோஷமா கத்தி அதை வெளிப்படுத்த அதை அங்க நினைக்கிட்டு இருந்த ஹீரோவும் கேட்டு என்ன பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து நீங்க தானே என்ன வீடியோல எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறா. ஆமா என் பேர் பதி, நான் பெங்களூர்ல இருந்து வரேன் அப்படின்னு ஹீரோ அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோனோ அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே கட் பண்ணா பண்டிதர் அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு யாரோ அவரை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. அவரும் முழிச்சு எந்திரிச்சு உட்கார்றாரு. பார்த்தா அங்க ஒரு சிவனோட படமோ அதுக்கு கீழே பிரம்மா உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு படம் இருக்கு. அந்த படத்துக்கிட்ட இருந்து உன் கடமையை பூர்த்தி செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு, அந்த பாக்ஸை அணுகிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பண்டிதரும் ரெஜிஸ்டர் செக் பண்ணி பார்த்தா ஹீரோட பேர் தான் அனு பஞ்சமா வீதின்னு எழுதிருக்கு. இந்த பக்கம் ஹீரோ ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது லாட்ஜ்ல வேலை செய்யற ஒரு பையன் ஹீரோ கிட்ட வந்து உங்களை எங்களோட ஓனர் கூப்பிடுறாங்க, முடிஞ்சா வந்து அவரை பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு பண்டிதரை பார்க்க போறா. பண்டிதரும் ஹீரோ வந்ததுமே ஹீரோ கிட்ட உனக்கு உன்னோட பரம்பரை பத்தி தெரியுமா, பஞ்சமா வீதி என்ற பரம்பரை சேர்ந்தவங்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. என்னோட விதிப்படி நான் ஒரு பெட்டியை பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்டவன். அதே மாதிரி உன்னோட விதிப்படி இந்த பெட்டியை நீ ஒரு இடத்துல போய் ஒப்படைக்கணும், இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பா நான் இன்னைக்கு நைட்டு பாண்டிச்சேரி கிளம்புங்க, அதுதான் என்னோட விதி, நான் எந்த ஒரு பெட்டியும் எடுத்துல போக முடியாது அப்படின்னு சொல்றா. ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு லாக்கர்ல இருந்து ஒரு பெட்டியை பண்டிதர் எடுத்து வராரு. அப்ப ஹீரோ அவர் என்னமா பண்ணிட்டு போட்டோம் நாம போலாம்ன்ற மாதிரி திரும்பி போக பாக்க அப்ப அங்க சிவன் படத்துல இருந்து அவளுக்கு நீ பஞ்சமா வீதி குடும்பத்தை சேர்ந்தவதான் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஹீரன் அப்படி அதிர்ச்சியான மாதிரி ஏதோ ஒரு சக்தி அவளை தடுத்து வச்சிருக்க மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நினைக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பாதாளத்தை மூடணும், நீ ஐயங்காபுரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெட் கேக்குது. அப்ப அந்த பண்டிதர் வந்து பெட்டியை அவ கையில வச்சுட்டு நீ ஐயங்காபுரத்துக்கு போகணும், இத அந்த கோயில் குருக்கள் கிட்ட நீ ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் ஹீரோயின் நான் பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறா. அதுக்கு பண்டிதரும் எனக்கு என் குருநாதர் இந்த பெட்டியை கொடுக்கும்போது அவரோட
அவங்களோட விதி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்ப நான் உனக்கு இந்த பெட்டியை கொடுக்குறேன். இப்ப ஏன் விதியுமே முடிஞ்சிடும். நீ இந்த பெட்டியை கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்க. அதுல இருந்து ஒரு சக்கர மாதிரி வந்து அவர் கழுத்து அப்படியே வெட்டிட்டு போகுது. அப்படி பண்டிதர் செத்து கீழே விழுகிறாரு. ஹீரோயினி அதை பார்த்து அலறிக்கிட்டு அந்த பெட்டி கீழே போயிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. அடுத்த சீன்ல அந்த பண்டிதர் சொன்ன ஐயங்காபுரம் கோயில தான் காட்டுறாங்க. அந்த குறுக்களுமே கோயில் நடைய திறந்து சாமி சன்னிதானத்துல விளக்கை ஏத்தி வைக்க ஓம்னு ஒரு சத்தம் வருது. அப்படி ஊர்ல எல்லாரும் அங்கங்க நின்னு கோபுரத்தை பார்த்து சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே கட் பண்ணி டாக்டர் டூ டெஸ்டிங் சென்டர் காஷ்மீர் அப்படின்னு போட்டு ஹீரோனோட அப்பா இருக்கிற அந்த இடத்தை காட்டுறாங்க. அப்பாவும் ஹீரோனுக்கு கால் பண்ணி போலீஸ் ஒண்ணு பத்தி என்கிட்ட விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனோ இங்க பண்டிதர் இறந்ததை பத்தி சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இன்சிடென்ட் பார்த்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இருந்து கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி நீ இங்க வாமா அப்படின்னு அப்பாவும் கூப்பிட ஹீரோனு கோவமா ஏன்னா எங்க வரணும் எங்க போகணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க அப்படின்னு கோவப்பட்டு பண்டிதர் ஐயங்காபுரத்துக்கு போக சொன்ன அந்த விஷயத்தை சொல்லி கோவப்படுறா. அப்பாவும் நீ தனியா இருக்க கூடாதுமா எங்கிட்ட இங்க வந்து அப்படி சொல்ல ஹீரோனு கோவமா இப்ப பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. அப்ப திரும்பவும் ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அவளுக்கு வீடியோ கால் வர ஹீரோன பாண்டிச்சேரிக்கு தான் கிளம்பி இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த லாட்ஜ் பையனும் ஓடி வந்து அக்கா உங்க பேக் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த பேக்க காருக்குள்ள வச்சுட்டு போயிடலாம். காருமே அதே நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோன காருக்குள்ள இருக்கிற பாக்ஸை குழப்பத்தோட பாக்குறா. அப்ப வீடியோ கால்ல ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கால அவ அந்த பாக்ஸை பார்த்துட்டு நீ இந்த லண்டன் குரூப்புக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிருக்க போல இந்த மாதிரி ஆன்டிக் பொருளை கிஃப்டா கொடுத்தா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோனோ சரி பேசாம இதை அவங்க கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டு வந்துடுறான். அந்த பெட்டி ஏர்போர்ட்ல செக்கிங்லயுமே மாட்டிக்காம எப்படியோ ஒரு வழியா ஹீரோன் சென்னைக்கு வந்து ரீச் ஆயிடுறா. ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த குள்ளனுமே சென்னைக்கு வராரு. சாரி கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காக தான் அவர் நான் குள்ளன்னு மென்ஷன் பண்றேன். முக்கியமா அவர் சித்திர குள்ளன்றதுனால தான் நான் அவர் குள்ளன்னே சொல்றேன். ஓகே இப்ப அவர் யாருக்கோ கால் பண்ணி ஹீரோன் சென்னைக்கு வந்த விஷயத்தையும் அவர் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை பத்தியுமே சொல்றாரு. ஹீரோன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது அங்க ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் அந்த குள்ளனை பார்க்க அந்த குள்ளன் அப்படியே தலையை கொண்டுகிட்டு திரும்பி போயிடறான். அப்படி அங்கே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டா என்னோட ரெண்டு பேக்குமே சாமியார் மாதிரி இருந்தவன் அடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த நேரத்துக்கு நீங்க போனீங்கன்னா நடுராத்திரில தான் போய் பாண்டிச்சேரியில நிக்கணும். அதனால பேசாம இங்கே ஏதாவது லாட்ஜ் பார்த்து தங்கிட்டு காலையில போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனோ அங்க ஒரு லாட்ஜ்ல தங்கறதுக்காக வரா. அன்னைக்கு ரேட்டு ஹீரோனோ லாட்ஜ்ல உட்கார்ந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு கப்பு மாதிரி இருக்கு. ஹீரோன் அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து ரூம்ல இருந்து யாரோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா இவ்வளவு சத்தப்பட பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்பா ஹீரோன் அந்த பக்கம் கதவை தட்ட போக அப்ப அவளோட ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோன் போய் கதவை திறந்தா அவளோட பேக் அங்க இருக்கு. ஹீரோன் அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தா அங்கதான் அந்த சாமியார் நின்னுட்டு இருக்காரு. ஹீரோன் கோமா அவர்கிட்ட போயிட்டு என் பேக்க நீ எதுக்கு எடுத்துட்டு போன அப்படின்னு கோமா கேக்குறா. அதுக்கு அந்த சாமியாரும் நீ பாண்டிச்சேரிக்கு போக வேண்டாம் முதல்ல ஐயங்காபுரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருமே அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோன் அதிர்ச்சி ஆயிடுறா. அப்ப ரெண்டுமே கால் பண்ணி பாண்டிச்சேரி போயிட்டி அப்படின்னு கேட்க இல்ல நான் இன்னும் சென்னையில தான் இருக்கேன் பாண்டிச்சேரி போக முடியல நாளைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவளோட ஃப்ரெண்டும் அவங்க நாளைக்கு காலையிலே திருவனந்தபுரம் போயிடுவாங்க அதனால பேசாம நீ திருவனந்தபுரமே போயிடு இன்னும் 2 நாளைக்கு அங்கே தான் இருப்பாங்க அதுக்குள்ள போய் நீ பாத்துடலாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனுமே கால கட் பண்றா. ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து திரும்ப சத்தம் கேட்க இன்னும் கோமா ஷூவை தூக்கி அந்த ரூம் கதவுல அடிக்கிறான். அந்த பக்கத்து ரூம்ல பார்த்தா ஒரு பையன் தான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். போன பார்த்து அந்த பொண்ணு சரியான சுடுமஞ்சியா இருக்கா. அவளை டீஸ் பண்றது ரொம்பவே ஜாலியா இருக்குன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. போன்ல ஒரு ஆப்ல ஆர்டிபிஷியல் பொண்ணு ஒருத்தர் இருக்கா. இவ பேர் ராதிகா. இவனை நம்ம டெக்கின்னு கூப்பிட்டுக்கலாம். டெக்கியும் ஹீரோட பேர் என்ன அப்படின்னு கேட்க ராதிகாவும் அனு சொல்றா. ஹீரோட எல்லா டீடைல்ஸும் அந்த ராதிகா கொடுக்குறா. அவ உன் டைப்லாம் இல்ல அப்படி சொல்ல எனக்கு தெரியும் எனக்கு வேண்டியதெல்லாம் நீ மட்டும் தான் சொல்லி அந்த ராதிகா கூடிய இவன் செக்ஸியா பேசிக்கிட்டு இருக்கான். அவளுமே இவனுக்கு ஈடு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப டெக்கி ராதிகா கிட்ட எனக்கு உன்னை நேர்ல பார்க்கணும் உன்னை துட்டு பேசணும் ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்ல வேகமா அந்த ராதிகாவும் தென்காசிக்கு டிக்கெட் புக் பண்றா. இப்ப எதுக்கு நம்ம தென்காசி போராடி டெக்கி கேட்க என்ன பார்க்கணும் சொன்னேல தென்காசிக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்படி அங்கே கட் பண்ணி இங்க ஐயங்காபுரத்துல கோயில் நட சாத்தி இருக்கிறதும் விளக்கு அமர்ந்து போச்சான ஒரு சத்தம் கேட்கறதையும் காட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோன் எந்திரிச்சு வந்தா டெக்கி அந்த லாட்ஜ் ஓனரும் என்னதாண்டா வீட்டுக்குள்ள பண்ணுவ பயங்கரமா சத்தம் கேக்குது பக்கத்து ரூம்காரங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டு இருக்க. அந்த டெக்கியும் அந்த அம்மா கிட்ட நான் கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறேன் நைட் எல்லாம் கம்ப்யூட்டர்ல எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோன் அங்கே வர டெக்கி ஹீரோன் கிட்ட அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்பாவும் அந்த ஐயங்காரபுரத்தை பத்தி கேட்டிருக்காரு போல அதனால ஹீரோன் கோவமா நாங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன் என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போன கட் பண்றா. டெக்கிமே அவகிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவ திருவனந்தபுரம் போக வேண்டிய விஷயத்தை சொல்லி உங்களுக்கு டிராவல் ஏஜென்சி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறா. உடனே டெக்கியும் ராதிகா கிட்ட திருவனந்தபுரம் போறதுக்கு டிக்கெட் ஏதாவது புக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ராதிகாவும் ட்ரெயின் பஸ் எல்லாத்துலயுமே டிக்கெட் ஃபுல்லா இருக்கு புக் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோன் ஆச்சரியமா நீங்க யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறா. டெக்கியும் அவளுக்கு ராதிகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண ராதிகாவும் ஹீரோன் அம்மா இறந்திருக்கும் இந்த பொருள் எல்லாமே ரீசெண்டா காணாம போனதுக்கும் உங்களுக்கு நடந்தது எல்லாமே ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்லி வருத்தப்படுறா. ஹீரோன் ஆச்சரியமா பாக்குறா. அப்புறமா தான் டெக்கியும் இது ஒரு ஏஐ ஆப் அப்படின்னு விஷயத்தை சொல்றான். அதுக்கு ராதிகாவும் கோவமா என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க அவளை கேர்ள் ஃப்ரெண்ட்னே டெக்கி இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஹீரோன் அவனை வித்தியாசமா பாத்துக்கிட்டே சரி எனக்கு டிக்கெட் புக் பண்ண கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ராதிகாவும் பேசாம ஒரு காரை புக் பண்ணலாம் அனுவ திருநெல்வேலியில விட்டுட்டா அங்கிருந்து திருவனந்தபுரம் போறதுக்கு ஈஸி தான் அப்படி சொல்ல ஹீரோனோ என்கிட்ட அவள் காசெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றா. காசெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு டெக்கி சொல்லிட ராதிகா காரை புக் பண்றா. அடுத்த சீன்ல இங்க ஐயங்காரபுரத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எல்லாருமே கோயில் கும்பாபிஷேகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஐயரும் இங்க மொத்தம் எத்தனை சன்னிதி இருக்கு அப்படின்னு கேட்க 4 சன்னிதி இருக்கிறதாவும் ஒன்னு ஐயங்கார ஈஸ்வரக்கும் அடுத்ததா அன்னபூர்ணிக்கும் அடுத்ததா ஐயங்கார கணபதிக்கும் நாலாவதா புண்ணியமூர்த்திக்குன்னு 4 பேருக்கு சன்னிதி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இந்த 4 சன்னிதிக்கும் ஒவ்வொன்னும் கோபுரத்துக்கு ஒண்ணும் 5 ஹோமம் கொண்டு வைக்கணும்னு அவர் சொல்ல அப்ப அங்க இருக்க பெரியவரும் இல்ல மொத்தம் 6 வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி எதுக்கு 6ன்ற மாதிரி அவரை பார்க்க அதுக்கு அந்த பெரியவரும் இந்த கோயில் மொத்த கோயில் மாதிரி கிடையாது இந்த கோயில நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு இந்த கோயில விளக்கு ஏத்தும் போது ஓம்ன்ற சத்தம் ஏன் வருதுன்னு யாருக்கும் தெரியாது அதே மாதிரி விளக்கு அணியும் போது சான்ற சத்தம் ஏன் வருதுன்னு யாருக்கும் தெரியாது இங்க பிரம்மனோட சந்நிதி எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனா அந்த சந்நிதியில தான் சிவபெருமன் கோயில் அந்த பிரம்மனோட 5வது தலை இருக்குன்னு எங்க முன்னோர்கள் சொல்றாங்க. ஐன்றது பிரம்மாவை குறிக்கும் ஹரம்ன்றது உறுப்பு ஹரேன்றது வதம் பண்றது இந்த 3 சேர்ந்ததுதான் ஐங்கர ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹோமம் பண்றதுக்கு எந்திரம் வேணுமே அப்படின்னு ஐயா சொல்ல நீங்க தேவையான ஏற்பாட்டை மட்டும் பண்ணுங்க அது வர வேண்டிய நேரத்துக்கு தன்னால வரும் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்படி அங்கே கட் பண்ணி கார்ல வந்து இருக்கிற ஹீரோனையும் டெக்கியும் காட்டுறாங்க. ஹீரோனுமே கார்ல வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு கார்ல 2 பசங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பசங்க ஹீரோனை கலைக்க ஹீரோனு கோமா இவங்கள மாதிரி ஆளுங்களை செத்து போகணும் அப்படின்னு சொல்றா. அப்ப திடீர்னு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த பசங்களோட காரும் பிரேக் டவுன் ஆகி கண்ணா பின்னாடி ஓடி அப்படி தலைகீழ விழுந்து அதே இடத்துல அவங்க 2 பேருமே செத்து போறாங்க. அதை பார்த்த ஹீரோன் அப்படி அதிர்ச்சி ஆகிறா. அதை விட பயங்கர ஷாக்
ஷாக்கா டெக்கி ஹீரனை ஒரு பார்வை பாக்குறான். அடுத்து ஹீரனும் நடந்த எல்லாத்தையுமே கனவை கண்டு முழிக்கிறான். அந்த கனவுல ஹீரோ அவளை கழுத்து அறுக்கிற மாதிரி எல்லாம் அவளுக்கு கனவு வருது. அவன் முடிக்கும் போது காரு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது. டெக்கி ஹீரனை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறான். ஹீரன் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இங்க ராதிகாவும் டெக்கி கிட்ட நாம இந்த நேரத்துல அவளை இங்க இறக்கி விட்டு போக வேணாம். அது மட்டும் இல்லாம இப்பதான் 3 பஸ் மோதிக்கிட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்டே இருக்கு. அவளுக்கு பஸ் கிடைக்க ரொம்பவே லேட் ஆயிடும். பேசாம நம்மளே அவளை திருவனந்தபுரத்துல டிராப் பண்ணலாமே, நம்ம லீவ்ல தான் இருக்கோம் அப்படி சொல்ல ராதிகா சொன்னாதான் டெக்கி எதுவுமே மறக்க மாட்டானே. உடனே ஓகேன்னு சொல்லி ஹீரன் கிட்ட போயிட்டு விஷயத்தை சொல்லி அவளுமே திரும்ப கார்ல ஏறிக்கிட்டு கிளம்புறாங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது ஐயங்காரபுரம் பிரெடிட் பண்ண டேட்டுக்கு 14 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. கும்பாபிஷேகத்தை பத்தி பேசும்போது ஒரு பெரியவர் காட்டினாங்கல்ல, அவர் கோயில் குருக்களோட அப்பா தான். பெரியவரும் குருக்கள் கிட்ட நம்ம குடும்பத்துக்கு நீதான் கடைசி வாரிசு. நான் சொன்னல நம்ம கோயில பிரம்மாவுக்கு சன்னதி இருக்குன்னு, அந்த சன்னதியில தான் அவளோட 5வது தலை இருக்கு. அது வெளியில வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுவும் நம்ம வீட்டு கடைசி வாரிசோட கையால தான் நடக்கணும். அதே மாதிரி சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய்னு 4 கிரகங்களும் சூரியனை பார்த்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் நிக்கும். அந்த சமயத்துல ஒரு பெரிய அதிசயமே நடக்கும். இன்னும் 2 வாரத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுது. அப்ப அந்த அதிசயம் உன்னால நடக்க போகுது. அதே மாதிரி நீ என்னைக்கு இந்த சன்னதியை உன் கையால துறக்கறியோ அன்னைக்கே உன் அப்பா சாக வேண்டியிருக்கும். இதுதான் நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல, இதை நம்பாம அவரோட பையனை பேச அதுக்கு பெரியவரும் என் பெட்டியில ஒரு மரப்பெட்டி இருக்கும், அது போய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்றாரு. குறுக்களும் போயிட்டு அந்த பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்க அதுல இருக்கிற ஒரு சின்ன ஓலைச்சுவடி எடுத்து கொடுத்து இதை படின்னு சொல்றாரு. குறுக்களுமே படிக்க ஆரம்பிக்க அது அப்படியே நமக்கு விஷுவலாவும் காட்டுறாங்க. அதுல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டுல ஒரு புதிர் மாதிரி ஒரு விடுகதை ஒண்ணு இருக்கு. அந்த விடுகதைக்கான விடையை கண்டுபிடிச்சா 5வது தலை எங்க இருக்குன்னு இடம் புரியும் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அதுல 6 யானை 2 காட்ட நாகம் பாதுகாக்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழியில போனா புறா எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அங்க அணு அதிர்விகள் அதை பாதுகாக்கணும் ஒரு மாதிரி புதிரா அந்த விடுகதையில இருக்கு. குறுக்களும் அந்த ஓலைச்சுவடியை திருப்பி பார்த்தா அதுல ஹீரன் எடுத்து வர அந்த பெட்டி வரைஞ்சிருக்காங்க. அடுத்த சீன்ல டிராவல் பண்ணி வந்து இருக்கிற ஹீரனையும் டெக்கியும் வந்து காட்டுறாங்க. டெக்கியும் எனக்கு பசிக்குது உனக்கு பசிக்கல அப்படின்னு கேட்க, டிரைவரும் பசி மட்டும் இல்ல சார் தூக்கமும் வருது, எங்காவது ஒரு 2 மணி நேரம் தூங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப வழியில ஒரு சாமியார் திருமணம் நின்னுட்டு இருக்காரு. அவர் மேல பட்டாம்பூச்சில உட்கார்ந்து இருக்க டெக்கி வண்டி நிறுத்தி டிரைவர் போய் அவர்கிட்ட பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கா அப்படின்னு விசாரிக்க சொல்றான். டிரைவர் போய் விசாரிச்சுட்டு வராரு. ஆனந்த சாமியார் திரும்பாமலேயே பக்கத்துல ஒரு ஊர் இருக்கிறதாவும் அங்கே போனா நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இவங்களும் அந்த ஊரை நோக்கி போக காரை எடுக்கும்போதுதான் அந்த சாமியார் திரும்பி ஹீரனை பாக்குறாரு. அந்த சாமியார் வேற யாரும் இல்ல, ஹீரனை லாட்ஜ்ல பார்த்தா அதே சாமியார் தான். ஹீரன் அதிர்ச்சியாகி வண்டியை நிறுத்த சொல்லிட்டு வேகமா இறங்கி ஓடி வந்து பார்த்தா அங்க அந்த சாமியார் காணோம். அதுக்கப்புறம் அவங்கள அவர் சொன்ன அந்த ஊருக்கு வர்றாங்க. அது ஐயங்காரபுரம் தான். டெக்கியும் டிரைவரும் அங்க இருந்து ஒரு இட்லி கடைக்கு சாப்பிட போக கோயிலுக்கு முன்னாடி தான் காருமே நின்னுட்டு இருக்கு. சரி வந்துட்டோம் போய் இதை கொடுத்துட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள ஹீரன் போறா. அப்ப கோயிலுக்குள்ள இருந்து மணி சத்தம் கேக்குது. ஹீரன் அந்த பெட்டியோட சன்னிதானத்துக்கு போயிட்டு குருக்கள் கிட்ட ஹீரன் அந்த பெட்டியை காட்டி இது இந்த கோயிலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்த உடனே அவருக்கு அந்த ஓலைச்சுவடியில வரைஞ்சு வச்சிருக்க பெட்டி தான் இதுன்னு தெரிஞ்சிருது. ஷாக் ஆகி நீ யாருமா, இது எப்படிமா உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாரு. இத காசில ஒரு பண்டிட் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஹீரன் சொல்றா. அதுக்கு அந்த குருக்களும் இல்ல இதை நான் வாங்க மாட்டேன், இது எடுத்துட்டு போயிட்டு யார் உனக்கு கொடுத்தாங்களோ அவர்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு கோவமா சொல்றாரு. அதுக்கு ஹீரனோ அதை விட பயங்கரமா கோவமாகி என்ன நான் கொரியர் சர்வீஸா பண்றேன், சும்மா இங்க போ அங்க போ அப்படின்னு அவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க, அப்ப குருக்களுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த அவரோட பொண்ணு நான் அவரோட பொண்ணு தான், நீங்க கோவப்படாதீங்க கொடுங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி கேட்கிறா. குருக்களும் அதை வாங்காதன்னு கோவப்படும் போது ஹீரன் அந்த பொண்ணோட கையில வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. குருக்களும் பொண்ணு கிட்ட கோவமா அதை முதல்ல இங்க வை சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு கத்த, பொண்ணு பயந்துகிட்டு அந்த பெட்டி எங்க வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. குருக்கள் அதை தொடாம போயிடுறாரு. அதே நேரத்துல அதை வேற யாரோ எடுத்துட்டு போறத மட்டும் காட்டுறாங்க. அது யாருன்னு இப்ப நமக்கு காட்டல. ஹீரன் வேகமா கார்ல வந்து உட்கார்ந்து இருக்க குருக்கள் பொண்ணு ஹீரன் கிட்ட வந்து நீங்க எங்க தாத்தாவை பாத்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரனோ நான் கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருக்கு அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணுமே முகவாட்டத்தோட அங்கிருந்து போயிடுறா. இங்க டெக்கின் டிரைவர் சாப்பிட்டு முடிச்சு வண்டியில ஏறினதுமே கரெக்டா கோயில் வாசல்ல கார் நின்னு போயிடுது. டிரைவருக்கு என்ன பிரச்சனை புரியாம அவரும் குழம்பிக்கிட்டு இருக்க. ஹீரனுக்கு இதெல்லாம் அந்த பெட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு புரியுது. அவர் டென்ஷன்ல ஓங்கி ஒரு கத்து கத்துறா. இங்க இந்த ஊர் தலைவனோட கையால தான் அந்த பெட்டி எடுத்திருக்கான். அவன் மேல கொண்டு வந்து ஊர் தட்ட கொடுக்க அவர் மேல ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னடா இது சாம்பிராணி போற பொட்டி மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம ஏதோ ஓட்டையெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கையாலும் இல்லங்க அந்த பொண்ணு காசுல இருந்து கொண்டு வந்ததா சொல்லி குருக்கள் கிட்ட கொடுத்துச்சு, குருக்கள் தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இதை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டு அவங்க கார் ரிப்பேர் ஆயிருக்கு இன்னும் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல, ஊர் தலைவர் உடனே ஹீரனை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. அப்படி அங்கே கட் பண்ணி ஒரு லாயரை தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஒரு கிளைன் வந்து என்னோட 3D பிரிண்டருக்கு நான் பேட்டர்ன் வாங்கிட்டு அதுக்கு புரோட்டோடைப்புமே அனுப்பியிருந்தேன், ஆனா அவங்க இப்ப அது கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடணும் அப்படின்னு வந்திருக்கான். அதுக்கு லாயரும் இப்பதான் 3D பிரிண்டர் எல்லாம் காமன் ஆயிடுச்சு, உங்க 3D பிரிண்டர்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்க, அதுக்கு அவனும் என்னோட 3D பிரிண்டர்ல மீட்டை பிரிண்ட் பண்ணலாம், அதாவது எல்லா மிருகத்தோட கரியையும் 3D பிரிண்ட் பண்ணலாம், அதுக்கு சிந்தட்டிக் தேவையில்லை பயோ இங்க இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லாயரும் அப்ப இந்த பிரிண்டர் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா கறிக்கடை எல்லாம் அவுட் ஆஃப் பிசினஸ் ஆயிடும்ல அப்படின்னு காமெடியா பேசுற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அந்த கிளைண்டும் இல்ல ஆனா இது என்னமோ எனக்கு இன்டர்நேஷனல் மீட் மாஃபியோட கும்பல் பண்ண வேலை மாதிரி இருக்குன்னு தோணுது, ஏன்னா அவங்க தான் எனக்கு நிறைய மிரட்டல் மீல்ஸ்ல அனுப்பியிருந்தாங்க, அவங்க கம்பெனி ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு சொல்றான். அந்த மீல்ஸோட காப்பி உங்க பவரா பட்டானி எல்லாத்தையுமே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க நான் கேஸ் ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்னு லாயர் சொல்ல, அந்த கிளைண்ட்டுமே ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. லாயர் கிட்ட பேசி முடிச்சதுமே அவன் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு தலையில ஹூட்லாம் போட்டுக்கிட்டு தன்னையே மறைச்ச மாதிரி தான் அங்கிருந்து போறான். அப்படி அங்கே கட் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரனும் பயங்கர டென்ஷன்ல இருக்கா. அப்ப ஊர் தலைவர் அங்கே வராரு. வண்டியை சரி பண்ற வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரனோ இல்ல எனக்கு இப்பவே திருவனந்தபுரம் போகணும், இங்க பஸ் எங்க ஏறணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஊர் தலைவரோட கையாலும் இப்பதாங்க 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பஸ் போச்சுங்க, இனி 3 மணிக்கு தான் பஸ் அப்படின்னு சொல்ல, சரிமா அப்ப அது வரைக்கும் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் 2 பேரும் தங்குங்க அப்படின்னு சொல்ல, ஹீரனுமே வேற வழி இல்லாம டெக்கியோட கிளம்புறா. அப்ப ஊர் தலைவரும் அந்த பெட்டியை அவரோட ஆள் ஒருத்தன கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் வீட்டுல வை அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போறாரு. அந்த நேரம் கோயிலுக்கு ஒரு அப்பாவும் பொண்ணு வந்து இறங்குறாங்க. அந்த பொண்ணு அப்படி ஏ ராதிகா மாதிரி இருக்கு. ராதிகாவும் டெக்கி கிட்ட நீ எனக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னு சொன்னப்ப ஆன்லைன்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தேல்ல அங்க நேரா பாரு அந்த பொண்ணு நிக்கிறா அப்படின்னு சொல்ல, அவளை பார்த்து டெக்கி பயங்கரமா சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் ஊர் தலைவர் கிட்ட இருந்து பெட்டியை வாங்கிட்டு போனவன் பெட்டி ஒரு மரத்துல வச்சுட்டு பாத்ரூம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த சாமியாரே அவன் தலையில கைய வைக்கிறாரு. அப்படியே அவன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துற அவரும் இந்த பெட்டி எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் பெரியவரோட வீட்டுல குறுக்களோட பொண்ணு பெரியவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, பெரியவரும் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு குறுக்கள் கிட்ட கோவப்படுறாரு. அதுக்கு குறுக்களும் உங்களை இழக்க என்னால முடியாதுப்பா, இவளை அனுப்பிட்டு நான் போய் பார்த்தப்ப அந்த பெட்டி இல்லப்பா எப்படியே தொலைஞ்சிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீ விதியை மாத்த பாக்குறியா, இங்க பாரு
பிரம்மோட 4 தலையும் எதை குறிக்குது உனக்கு தெரியும்ல, 4 வேதங்களை குறிக்குது. அப்ப அந்த 5வது தலை 5வது வேதமா தானே இருக்கணும், அது அந்த சன்னதிக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்படி அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ராதிகாவும் டிக்கி கிட்ட, ராதிகா இன்னும் 48 நாளைக்கு இங்க தான் இருக்க போறா, அவளுக்கு ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை போல, அதுக்காக விளக்கு போட வந்திருக்கா, நீ அவளை பார்க்கணும்னா நீயுமே இங்க தான் இருக்கணும் அப்படி சொல்றா. இந்த பக்கம் ஊர் தலைவரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு. கெஸ்ட் ஹவுஸோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் ஒன்னு இருக்கு. அவர் நேரா அந்த ரூமுக்கு தான் வராரு. அது பாழடைஞ்ச ரூம் இருக்கு. இந்த ரூம்ல தான் என் தம்பி முகுந்தன் உட்கார்ந்து படிப்பான். அவன் பயங்கர படிப்பாளி. அவன் நாளைக்கு தான் வரான். அதுக்குள்ள அந்த ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்க தலைவர் கையில் கிட்ட சொல்ல, அவன் உடனே ஆளை கூட்டிட்டு வரதுக்காக போறான். அப்ப அங்க ஒரு வயர் அப்படியே வெளியில வரைக்கும் வந்து ஒரு மரத்துல கனெக்ட் ஆகி இருக்கிறத ஊர் தலைவர் பாக்குறாரு. அப்படியே அந்த ஒயர் டிராவல் பண்ற இடம்லாம் போய் பார்க்க, அது காட்டுக்குள்ள ஒரு இடத்துல போய் ஜாயின் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கம்பியை சுருக்கி அந்த பைப்புக்குள்ள ஒரு ஒயர் ஒன்று போயிருக்கு. அது அவரும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோன் ஊருக்கு கிளம்பி போறதுக்காக காட்டு வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஊர் தலைவரும், இந்த பக்கம் போகாதமா, ரொம்பவே ரிஸ்க்குமா, ஊர் பக்கமே போமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோனோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை நடக்க ஆரம்பிக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கிறத பாக்குறா. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்து, இந்த பக்கமா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோனோ பஸ் ஸ்டாண்டுக்குன்னு சொல்ல, காடு ரொம்பவே மோசமானதுங்க, உங்களையும் குழப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்மா வெளியில ஓடி வந்து, கொலகாரி எங்கடி போற, நீ தானே என் பையனை கொண்டு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர. அங்க ஊர் தலைவர் வந்து அந்த லேடியை கண்ட்ரோல் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த லேடி தான் ஊர் தலைவரோட ஒய்ஃப். அவங்கள பாத்துக்கிறவ தான் இந்த பொண்ணு. ஹீரோனை இப்படி போங்கடா அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் நடக்க ஆரம்பிக்கிறா. காட்டுக்குள்ள அந்த குள்ளனோ இன்னும் 3 குள்ளர்களோட நிக்கிறாரு. அவரும் ஹீரோன் கிட்ட, எங்களை ஃபாலோ பண்ணுமா, நாங்க உனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கான வழியை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கையை 2 பக்கமா பிரிச்சு ஏதோ பண்ண, மரங்கள் எல்லாம் தள்ளி போய் அவருக்கு வழி விடுது. அதை பார்த்து ஹீரோன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அங்க அவளை அந்த வழிக்குள்ள கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பாக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த சாமியார் வந்துறாரு. அவர் பார்த்ததும் குள்ளர்கள் கும்பிடுறாங்க. அந்த வழியும் மரங்கள் எல்லாம் திரும்ப சேர்ந்து மறைஞ்சிருது. அவங்களும் மறைஞ்சு போயிடுறாங்க. சாமியார் பார்த்த உடனே ஹீரோன் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்த, சாமியார் ஹீரோன் கிட்ட, இங்க இருந்து போக முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, மணி என்னமா அப்படின்னு கேட்க, ஹீரோனோ 2 கால் ஆகுதுன்னு சொல்லி ஹீரோனுமே போன் எடுத்து காட்டிட்டு அவருக்கு முன்னாடி வர, ஏமா இங்க வரதுக்கு உனக்கு ஏமா இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சாமியார் கேட்க, ஹீரோன் இப்ப டைம் பார்த்தா இப்ப 4:45 ஆகுது. ஹீரோன் அதிர்ச்சியாகி போன கீழே போட்டுறா. அவ திரும்பி பார்க்கும்போது அந்த சாமியார் காணோம். காட்ட சுத்தி திரும்பி பார்த்தா அவ கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இந்த பக்கம் சாமியாரும், 5வது உங்க அப்பா கூட இன்னொருத்தரும் வந்துருவா அப்படின்னு சொல்லி தடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு அந்த 4 குள்ளர்கள் கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுமே மன்னிப்பு கேட்கற மாதிரி அவரை வணங்கிட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த 4 பேர் தான் 4 வேதங்கள். இவரு சிவன். அடுத்த சீன்ல அந்த 3D பிரிண்டர் கிளையண்ட் காட்டுறாங்க. அவன் அந்த அசிஸ்டன்ட் வந்து மீட் பண்ண, கிளையண்டும் நான் பில்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, பவரா பட்டா இன்னைக்கு நான் ரெடி பண்ணல, நாளைக்கு ரெடி பண்ணி நான் சைன் வாங்குறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இல்ல இப்ப நீங்க பேப்பர் இருந்தா கொடுத்துருங்க, நான் சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு பிளாக் டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிக்கிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போனதுமே கிளையண்ட் வந்து சிஸ்டம்ல மெயில்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கும்போது எல்லா மெயிலும் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆக ஆரம்பிக்குது. இவன் பயத்தோட அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அங்கே வந்து அவனை நெத்தி போட்டுலயே சுட்டு கொலை பண்றான். அப்படி அடுத்த சீன்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய பண்டிதரை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட ஒரு பட்டயம் மாதிரி ஒன்னு காட்டி, இதுல 3 லாங்குவேஜ்ல ஏதோ ஒன்னு எழுதி இருக்கு, ஒன்னு தமிழ், இன்னொன்னு கிராந்தம், 3வது இருக்கிற லாங்குவேஜ் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்க, அவருமே அதை பார்த்துட்டு, இது எனக்கு என்னன்னு தெரியலப்பா, ஆனா இது ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது, இது சொல்றதுக்கு சரியான ஆள் நான் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வர, ஹீரோ அந்த காலை பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட அந்த டிரான்ஸ்லேட்டரும் ஹீரோவை ஒரு போட்டோவும் அந்த மேனுஸ்கிரிப்ட ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த பட்டயம் ஹீரோக்கு அந்த பண்டிதர் ஹீரோ கிட்ட அந்த பாக்ஸ் கொடுக்கும்போது தவறி விழுந்ததுனால தான் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து ஹீரோ திரும்பி கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு கால் வந்ததுனால ஹீரோ அந்த காலை அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது தான் அதுக்குள்ள அந்த ஓனர் இறந்து போய் பிரச்சனை நடந்திருக்கும். கடைசில அந்த மேனுஸ்கிரிப்ட ஹீரோ எடுத்து வந்திருக்கான். அந்த மேனுஸ்கிரிப்ட்ல ஒரு கதை ஒன்னு இருக்குன்னு ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த போட்டோ எடுத்துட்டு போன அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒரு புக் ஷாப்க்கு வந்து அங்க இருக்கிற ஒரு கிழவர் கிட்ட அந்த போட்டோவை காட்டுறா. அவரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த போல இருக்கு, இதை நீ யார்கிட்டயுமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவர் ஹீரோட போட்டோவையும் அந்த மேனுஸ்கிரிப்டையும் அவரோட போனுக்கு மாத்திக்கிட்டு அந்த டிரான்ஸ்லேட்டரோட போன்ல இருந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு, இதை பத்தி நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு பணத்தையுமே கொடுத்துட்டு அங்கிருந்து அனுப்புறாரு. அந்த டிரான்ஸ்லேட்டர் போனதுமே அவர் ஒருத்தருக்கு கால் பண்ணி, நான் உனக்கு 2 போட்டோ அனுப்பியிருக்கேன், அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா, ஒரு வேலை ஒண்ணு முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்தாலும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படி அங்கே கட் பண்ணி இங்க ஹீரோவும் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பட்டயத்துல இருக்கிற மாட்டோட கதையை சொல்லிட்டு இருக்கான். சரி நாளைக்கு இங்க நீ வந்துருவியா அப்படின்னு ஃப்ரெண்ட் கேட்க, இல்லடா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோ கால கட் பண்றான். அப்ப நமக்கு அந்த ஓலச்செவடியோட சைடுல ஐயங்காரம்னு எழுதி இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த சீன்ல நமக்கு ஒரு ரைட்டர் காட்டுறாங்க. இவரு அமெரிக்காவில இருந்து இப்பதான் வந்திருக்காரு. இவர் இப்ப மதுரைக்கு போய்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு பழைய அம்பாசிடர் காரை புக் பண்ணிருக்க அந்த டிரைவர் அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி பழைய அம்பாசிடர் தான் வேணும்னு நீங்க கேட்டது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, அமெரிக்காவில இருந்து வரீங்க, நீங்க போய் இப்படி கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரைட்டரும் எனக்கு பழைய பொருட்கள் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட தம்பியோட வீட்டுக்கு வந்து தம்பி கிட்ட, ஏண்டா நான் படிக்கும்போது வீட்டுல ஒரு சிஸ்டர் வச்சிருந்தேனே அது இன்னும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க அமெரிக்கா போனதுமே அம்மா எல்லாத்தையுமே வித்துட்டாங்களே அப்படின்னு சொல்ல, எங்க வித்தாங்கன்னு தெரியுமா, இன்னும் அந்த கடைக்காரர் அதை வச்சிருப்பாங்க அப்படின்னு ரைட்டர் கேட்க, அதெல்லாம் எப்பவே வித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்காக பையன் கிட்ட திரும்பி, ஏய் உனக்கு உன் பெரியப்பா பத்தி தெரியுமா, அவர் எல்லா சிஸ்டத்துக்கும் பேர் வைப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் வச்ச எல்லாத்தையுமே சொல்ல அதுக்கு ரைட்டருமே எல்லா சிஸ்டத்துக்கும் குந்தவை கையல்வழின்னு வெறும் பொண்ணுங்க பேரா சொல்றாரு. இப்ப இவர் தேடி வந்திருக்கிற சிஸ்டத்தோட பேரு மரகதம். ஹீரோனோ எப்படியாவது இன்னைக்காவது திருவனந்தபுரத்துக்கு போயாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரைட்டரும் தம்பி கிட்ட எங்க வித்தாங்கன்னு கேட்டு அந்த ப்ரொவிஷன் சென்டருக்கு போயிட்டு கேட்டா அதை அவரோட பார்ட்னர் எடுத்துட்டு போயிட்டு பிசினஸ் லாஸ் ஆனதுனால சொந்த ஊருக்கே போயிட்டாரணும், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருமே செத்து போயிட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு ரைட்டர் கேட்க ஐயங்காரபுரம் அப்படின்னு இவரும் சொல்ல, ரைட்டருமே அதுக்கப்புறம் ஐயங்காரபுரத்துக்கு கிளம்புறாரு. ஹீரோனுமே இந்த வாட்டி ஊர் வழியாவே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ஒரு வழியா பஸ் ஏறிறா. இந்த பக்கம் ஊர் தலைவர் பெட்டியை கொடுத்து விட்டார்ல, அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க. ஊர் தலைவர் அவங்க கிட்ட வந்து என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு வெளியில வந்து கையால் கிட்ட, அந்த பெட்டி எங்க தான் போயிருக்கோம், நான் சாதாரண பெட்டி நினைச்சேன், அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பெட்டியை கண்டுபிடிக்கிறா அப்படின்னு கையால் கிட்ட சொல்லிட்டு ஊர் தலைவர் கோயிலுக்கு கிளம்புறாரு. அப்ப அவரோட தம்பி கிட்ட இருந்து போன் வருது, நீ சீக்கிரம் வந்து சரி இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு கால கட் பண்றாரு. இந்த பக்கம் ஹீரோனும் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது அவரோட பஸ்ஸை போலீஸ்மே ஸ்டாப் பண்ணி வேற கோயில் சிலையை திருடிட்டு போயிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் ஹீரோன் பேக்ல இருந்து அந்த பெட்டியை போலீஸ் எடுக்கிறாங்க. ஹீரோனோ இந்த பெட்டி எப்படி என் பேக்ல வந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சியாங்க. ஹீரோன் தான் அந்த பெட்டி திருடிட்டு அப்படின்னு நினைச்சு போலீஸ் அவளையும் அந்த பெட்டியோட பஸ் விட்டு இறக்குறாங்க. அடுத்த சீன்ல லாயர் தான் காட்டுறாங்க. அந்த கிளைண்ட் செத்து போனதுனால இந்த 3D பிரிண்டர் புரோட்டோடைப்பை இப்ப நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்,
இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தலைவலி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சிந்தடிக் மீட்டை தயார் பண்றது அவ்வளவு ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. அந்த பயோ இங்க வாங்குறதுக்கு பயங்கரமா செலவாகும். கண்டிப்பா 10 வருஷமாவது இதுக்காக உழைச்சிருக்கணும். இந்த புரோட்டோடைப்பை கண்டுபிடி அப்படின்னு லாயர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அதுக்கு அசிஸ்டன்டும் சரி அந்த கிளைண்ட் பிளான் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்திருக்கானே, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு லாயரும் இத அந்த கிளைண்ட் சிந்தடிக் மீட் பண்ற அந்த ரைட்ஸ் எனக்கு எழுதி கொடுத்தத பேப்பரை ரெடி பண்ண அப்படி சொல்றாரு. அப்படி அங்கே கட் பண்ணி திண்டுக்கல் அப்படி போட்டு 2 பசங்களை காட்டுறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கில்லர் போல இருக்கு. அதுல ஒருத்தர் போன் எடுத்து பார்த்துட்டு நம்ம யாரை போடணும் அப்படின்னு அவனோட போட்டோ லொகேஷன் வந்துருச்சுன்னு சொல்றான். அடுத்த சீன்ல லாயரோட அசிஸ்டன்டும் அந்த 3D பிரிண்டரோட போட்டோ எடுத்துட்டு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆபீஸ்ல போட்டோவை காட்டி இத டெலிவரி எடுக்க வந்திருக்கீங்க அப்படி சொல்ல, அங்க இருந்த ஆளு ரெக்கார்ட் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த புரோட்டோடைப் ஆல்ரெடி டெலிவரி எடுத்துட்டாங்களே சார், அதுவும் அவரே தான் டெலிவரி எடுத்திருக்காரு அப்படி சொல்லி அந்த ரிசிப்ட் காட்ட, அப்பதான் ரிசிப்ட்ல இருக்கிற அந்த கையெழுத்தும் இவனோட டாக்குமெண்ட்ல போட்டுருக்கிற அந்த கையெழுத்து வேற வேறையா இருக்கு. அது அசிஸ்டன்ட்மே நோட் பண்றான். அதே அந்த ஆள்கிட்டயும் சொல்ல, தப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டுமோ அப்படின்னு அவரு பக்கு பக்குன்னு முடிக்கிறாரு. அசிஸ்டன்டும் இங்க பாருங்க இது ஒரு கொலை கேஸ், இந்த நேரத்துல இந்த ஒரிஜினல் உங்க கையில இருக்கணுமா நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க அப்படி சொல்லி மிரட்டுற மாதிரி சொல்லவும், அந்த ஆளு உடனே ரிசிப்டையும் அந்த புரோட்டோடைப் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கொடுத்துறான். அடுத்த சீன்ல அசிஸ்டன்டும் அந்த டாக்குமெண்ட்ஸோட லாயருக்கு முன்னாடி நிக்கிறான். இந்த புரோட்டோடைப்பை டெலிவரி எடுத்த அந்த டைம்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட யாரோ டெலீட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டிரான்ஸ்போர்ட் வண்டியோட கம்பெனி திருநெல்வேலியில இருக்கு, நான் அங்கே போய் விசாரிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். இப்பதான் லாயரும் இந்த அசிஸ்டன்டும் அக்கா தம்பி அப்படின்னு காட்டுறாங்க. 2 பேருக்குமே அப்பா ஒண்ணுதான், ஆனா அம்மா தான் வேற வேற. ஒன்னா இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப் காட்டிக்காம அசிஸ்டன்ட் மேடம் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு லாயர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள 2 பேருக்குள்ளமே பாசம் இருக்கு. அடுத்த சீன்ல ராதிகாவும் அப்பாவும் கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு ராதிகா விளக்கேத்த போறா. அப்ப குறுக்கோட அசிஸ்டன்ட் ராதிகாவோட அப்பா கிட்ட உங்களை 2 நாளாவே இங்க பாக்குறேனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, என் பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு, இங்க விளக்கப்பட சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கோயில பத்தி அவர் விளக்கம் கேட்கிறாரு. அவனும் சிவன் பிரம்மாவோட தலையை கொய்த இடம் இதுதான் சொல்றாங்க, அதனாலதான் சிவனோட பேரு ஐயங்கார ஈஸ்வரன் சொல்லி விளக்கம் சொல்றான். அசிஸ்டன்ட் கோவிலை சுத்தி காட்ட, அங்க ஒரு இடத்துல பிரம்மா ஒரு குழந்தைய மடியில வச்சிருக்க மாதிரி செதுக்கிற சிற்பம் இருக்கு. அதை பார்த்த ராதிகாவோட அப்பாவும் இருக்கு பிரம்மா மடியில குழந்தைய வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்து அந்த சாமியாரு ராதிகாவோட அப்பா கிட்ட படைச்சவனுக்கு அவனோட படைப்பை அவனே சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசை, அந்த ஆணவம் சரியா தப்பா அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு கோயில கூட்டிக்கிட்டே சிவனோட தாண்டவம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. யாரு இவரு அப்படின்னு ராதிகாவோட அப்பாவும் கேட்க, இவரு இங்க கோயில கூட்டுவாரு, பசிச்சா சாப்பாடு கேட்பாரு, மத்தபடி இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்களோட அசிஸ்டன்ட் அங்கிருந்து போறான். இந்த பக்கம் ராதிகா விளக்கேத்திட்டு இருக்கும்போது அங்க வந்து குறுக்களோட பொண்ணு உங்களுக்கு என்ன தோஷம் கேட்க, இந்த கல்யாணம் பண்றவன் செத்து போயிடுவான், அதான் இந்த பரிகாரம் பண்ண வந்தியாடுன்னு அவ சொல்றா. அப்ப அங்க டெக்கி வந்து ராதிகா கிட்ட அவளை பத்தி எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்க, ராதிகாவும் முழிக்கிறா. அப்ப அங்க வந்து ராதிகாவோட அப்பாவும் ராதிகாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. குறுக்களோட பொண்ணு டெக்கி கிட்ட நீங்க என்ன அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்ப அங்க வந்து சாமியாரம் அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்குவான், எனக்கு பசிக்குதுமா நீ முதல்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படி சொல்ல, உடனே குறுக்களோட பொண்ணு அங்கிருந்து பிரசாதம் எடுக்கிறதுக்காக போறா. இங்க சாமியாரும் டெக்கி கிட்ட ஒரு மிஷினை பொண்ணா நினைச்சு அதுகிட்ட போய் சுகத்தை தெரிய அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு. டெக்கிக்கு அவர் பாடுறது எதுவுமே புரிஞ்ச மாதிரி தெரியல, அவன் அங்கிருந்து போயிடறான். அடுத்த சீன்ல முதலாம் பிச்சை ரேஞ்சுன்னு ஒரு காட்டை காட்டி பிரெடிக்ட் பண்ண டேட்டுக்கு 35 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. அங்க ஒரு டெம்போ டிராவலர் ஏதோ சரக்கு ஏத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல செக் போஸ்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு சரக்கு வண்டிக்காரன் வண்டி நிறுத்திட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு சார் அப்படி சொல்லி டாக்குமெண்ட்ஸ் காட்ட, அதை பெருசா கண்டுக்காம அந்த பின்னாடி தோற அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு கால் பண்ணி வண்டியை பிளாக் பண்ணியாச்சு, நீங்க வந்துருங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரக்கு வண்டிக்காரன் அதிர்ச்சியாகி யாருக்கு நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றீங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவனோட கழுத்தை அறுத்து போறாங்க. இதை பார்த்து டிரைவர் ஷாக் ஆகி எங்க தப்பிச்சு ஓடுறான். அவனுமே பிடிச்சிட்டு வர அப்ப அங்க ஒரு புதுசா ஒரு ஆள் வந்து இறங்குறான். அவன் இந்த டிரைவரையும் கழுத்தறுத்து கொலை பண்ணி போட்டுட்டு அந்த வண்டியை ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கலை கடத்துறதுக்காக தான் போலீஸ் கட்ட போட்டு வந்து வண்டியை மாத்திருக்காங்க. அங்கே கட் பண்ணி தான் அடுத்த சீன்ல நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதவனை காட்டுறாங்க. மாதவன் நட்டின் ஒருத்தருக்கு கால் பண்ணி நான் கதை சொன்ன யாருமே இப்ப உயிரோட இல்ல, இன்னும் 2 மாசத்துல மனுஷன் இனிமே அழிஞ்சிரும் அப்படி சொல்லி கால் கட் பண்றான். அவன் நட்டினை பேசுனது இந்த ரைட்டர் கூட தான். அவருக்கு மாதவன் கால் பண்ணனால தான் அவர் அமெரிக்கால இருந்தே வந்திருக்காரு. அப்படி அங்கே கட் பண்ணி இங்க ராதிகாவோட அப்பா அந்த பாட்டுல சொன்ன பிரம்மாவோட சன்னதியை காட்டுற அந்த வழியான அந்த பாம்போட சிற்பத்துக்கு பக்கத்துல நின்னு எதையை பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த கான்ட்ராக்ட் கிரிமினல்ஸ் இருக்காங்களா கில்லர்ஸ், அவங்க யாரையும் கொலை பண்றதுக்காக கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே அப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல போலீஸுமே ஹீரோனை கூட்டிட்டு வந்து இப்ப கோயில விட்டுறாங்க. அங்க ஊர் தலைவர் மக்கள் இருக்காங்க. போலீஸ் ஊர் தலைவர் கிட்ட அந்த பெட்டியை கொடுத்து இது கோயிலோட பெட்டியாடுன்னு கேட்க வேகமா குறுக்கணும் இது கோயிலோட பெட்டி எல்லாம் கிடையாது அப்படி சொல்றாரு. அதுக்கு குறுக்கோட பொண்ணு என்னப்பா நீங்க கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி தானே அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி அவளே இந்த பெட்டியை வாங்கி வச்சுக்கிறா. ஊர் தலைவர் போலீஸ் கிட்ட இந்த பெட்டி அந்த பொண்ணு ஒன்னு தெரியலங்க, அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படி சொல்லி போலீஸ் அனுப்புறாரு. அந்த பக்கம் குறுக்க கோவமா அவரோட பொண்ணு கிட்ட இருந்து அந்த பெட்டியை புடிங்கிட்டு போயிட்டு அந்த கல்ல போட்டு உடைக்க பாக்குறாரு. அப்ப கரெக்டா பெரியவர் அங்க வந்துறாரு. நம்ம பரம்பரையா வெயிட் பண்றது இந்த பெட்டிக்கு தாண்டா, இதை போய் உடைக்க பாக்குறியா அப்படி சொல்லி அந்த பெட்டியை வாங்கிட்டு பெட்டியும் சாவி ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் சாவியை நம்ம மூதாதையர் கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படி சொல்லும்போது அந்த விஷுவல நமக்கு அப்படியே காட்டுறாங்க. அந்த சாவியை மூதாதையர் கிட்ட ஒப்படைச்சது இப்ப சாமியார் இருக்கிறவர் தான், அதாவது சிவன் தான். அவருக்கு பக்கத்துலயே அந்த 4 குள்ளர்களுமே நிக்கிறாங்க. 4 குள்ளர்களும் 4 வேதங்கள். இப்ப பெட்டியை திறக்கிற நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோன் பக்கத்துல போயிட்டு அவளையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் அவரோட வீட்டுக்கு போறாங்க. இந்த 4 குள்ளர்களும் அந்த பெட்டியை பெரியவர் எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு நம்ம தலைமுறையா பஞ்சமா வீதி குடும்பத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கோம். இப்ப பெட்டியும் சாவி ஒன்னா சேர்ந்துருச்சு, நம்ம இப்படியாவது அதை வாங்கி ஆகணும் அப்படி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் ரைட்டும் இப்பதான் ஊருக்கு வராரு, அதாவது நட்டி கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக இவர் நம்ம ரைட் இதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ரைட்டும் வரும்போதே டிரைவர் கிட்ட அவரோட பழைய சிஸ்டத்துல தான் எழுதின முதல் கதை இருக்கிறதாவும் அதுக்கு பல பேர் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அடிச்சுக்கிறாங்க. இப்ப நான் அதோட ஒரிஜினல் கண்டை எடுத்து அந்த ரைட்ஸ் திரும்ப வாங்கணும், அதுக்காக தான் வந்திருக்கின்ற மாதிரி பேசிக்கிட்டே வர முன்னாடி நிறைய மாடுகள் நின்னு வண்டியை மறிக்குதுங்க. உடனே டிரைவர் ஹார்ன் அடிக்க அங்க சாமியார் வந்து காட்டுக்குள்ள இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. டிரைவர் அவரே இறங்கி போயிட்டு மாடுகள் எல்லாம் விரட்டிட்டு இருக்கும்போது சாமியார் இப்ப ரைட்டர் கிட்ட வந்து நீ யாரை பார்க்க போறியோ அவனை இப்ப உன்னால பார்க்க முடியாது, நீ முத கோயிலுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரைட்டரும் நான் ஊருக்குள்ள வேற யார்கிட்டயாவது விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாமியாரும் நீ தேடுற ஆள் வேணும்னா அவனோட பிள்ளையை போய் பாரு, நீ தேடுற பொருள் வேணும்னா அவன் பொண்டாட்டியை போய் பாரு, நீ தேடுறது வேற எதையோ தேடுது அது வேணும்னா கோவிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படி அங்கே கட் பண்றாங்க. இங்க பெரியவர் வீட்டுல பெரியவர் வந்து சாவியை கொடுத்து குறுக்கல அந்த பெட்டியை திறக்க சொல்றாரு. ஆனா அந்த குறுக்கலோ நான் திறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி அடம்பிடிக்க ஈரனோ இங்க என்னதான் நடக்குதுன்னு கடுப்பாங்க. உடனே பெரியவர் அவகிட்ட பஞ்சமா வேதி தானே உன்னோட குடும்பத்தோட பேரு, பஞ்சமானா 5, வேதினா வேதங்களை தெரிஞ்சவங்க, உன் குடும்பம் தான் அந்த 5வது வேதத்தோட ரகசியத்தை முழுசா தெரிஞ்சவங்க, அதனாலதான் இது உங்க குடும்பத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்க
அப்படின்னு சொல்லிட்டு குறுக்களை மிரட்டி பெட்டியை திறக்க சொல்ல வேற வழி இல்லாம குறுக்கள் அந்த பெட்டி எடுக்கிறாரு. ஆனா அதுல ஆர்வம் இருந்த குறுக்களோட பொண்ணுதான் வேகமா அந்த பெட்டியை வாங்கி எப்படி திறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா. அது ஒரு கப் இருந்துச்சுல, அதை திருப்பி போட்டு உள்ள வச்சு சுத்தினா பின்னாடி ஒரு பிளாக் இறங்குது. அங்க ஒரு சாவி போடுற இடம் இருக்கு. அதை சாவி போட்டு ஓபன் பண்ண உடனே பெட்டி திறந்துருது. அதுக்குள்ள இருந்து ஒரு தகடு அவங்களுக்கு கிடைக்குது. குறுக்கள் அந்த கப்பை அழிச்சு பிடிச்சிருந்தாருல, அது அவர் கையில குத்தி ஒட்டிக்கிட்டு ரத்தம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரைட்டரும் நீ தேடுற பொருள் கிடைக்கணும்னா அவன் பொண்டாட்டி போய் பாருன்னு சொன்னதுனால ஊர் தலைவரோட பொண்டாட்டி பாக்குறதுக்காக ஊர் தலைவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற அவங்க வீட்டுக்கு போறாரு. இங்க பெரியவரோட வீட்டுல அந்த தகட்டுல ஏதோ மந்திரம் மாதிரி எழுதி இருக்கு. அதை பார்த்த ஊர் தலைவரும் என்னமோ பிரம்மாவோட சன்னிதி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க, இதுக்குள்ள சாவி இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப என்னடா ஏதோ மந்திரம் இருக்கு, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவர் அந்த பிரம்மாவோட சன்னிதியில நிறைய புதையல் இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பார் போல. அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடுப்பாகி சரி என் ஒய்ஃபை பாக்குறதுக்கு டாக்டர் வந்துருவாரு, அதை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையாளுங்களை கூட்டிட்டு கிளம்பிறாரு. ஊர் தலைவரோட பொண்டாட்டி பேரும் மரகதம் தான். அந்த பைத்தியம் பிடிச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் மரகதம். இங்க ரைட்டருமே மரகதத்தோட வீட்டுக்கு வர மரகதத்தை பாத்துக்கிற அந்த பவானியும் அவங்க பார்க்க டாக்டர் தான் வந்திருக்கான்னு நினைச்சு அவங்களை கூட்டிட்டு வந்து காட்டுறா. அவங்களும் ரைட்டர் கிட்ட எனக்கு யாரோ பேசுற சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு சொல்லி தரையெல்லாம் காட்டி இங்க கேக்குது இங்க கேக்குதுன்னு சொல்லி என் பையனை பவுச்சாங்க. அவன் தான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஊர் தலைவர் வந்துடுறாரு. ரைட்டர் டாக்டர் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மரகதத்தை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஊர் தலைவர் விசாரிக்க ரைட்டரும் அவர் சிஸ்டத்தை தேடி வந்ததை பத்தியும் அதுல அவரோட கதை இருக்கிறத பத்தியும் சொல்றாரு. அந்த கம்ப்யூட்டர்ல என் தம்பி தான் பாத்துக்கிட்டான், ஆனா அது கொச்சின்ல இருக்கிற ஒருத்தருக்கு வித்ததா ஞாபகம்னு சொல்ல அதை நோட் பண்ணிக்கிட்டு ரைட்டர் அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல பெரியவரோட வீட்டுல ஹீரோனும் பெரியவர்கிட்ட என்னதான் நடக்குது, இதுக்கு எனக்கு என்னதான் சம்பந்தம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பெரியவரும் ஆரம்பத்துல ஒரே ஒரு வேதம் மட்டும் தான் இருந்துச்சு, அப்புறமா அதுவே 3 விதமா பிரிஞ்சிச்சு, அதுக்கப்புறமா தான் அதோட அதர்வன வேதமும் வந்து சேர்ந்துச்சு. ஆனா அந்த 4 பாகமும் ஒரே ஒரு மூலத்துல இருந்து பிரிஞ்சு வந்ததா அப்படின்னு பெரியவர் சொல்ல அது அப்படியே நமக்கு விஷுவலா அந்த 3 குள்ளர்களை வேதமாவும் சிவன் அதாவது அந்த சாமியார் அந்த 4வது குள்ளரை கொண்டு வந்து அவங்க கிட்ட விடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த மொத்த மூலத்தோட பாக்கி வேற எங்கேயும் இருக்கு. அந்த பாக்கியோட மூலத்துக்கும் இந்த கோவில்ல கண்டுபிடிக்க வேண்டிய சன்னதிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு பெரியவர் சொல்ல அங்க விஷுவல்ல இந்த 4 வேதங்களும் அதாவது குள்ளர்களும் சேர்ந்து ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு உருக்கி அதுல ஒரு எழுத்து அச்சு வடிக்கிறாங்க. அதை பாதுகாக்கிற பொறுப்பு தான் ஒருத்தருக்கு தெரியாத ஒரு 3 குடும்பங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னு பஞ்சமாவீதி, இன்னொன்னு மஞ்சுசா. மஞ்சுசானா பெட்டி, அதாவது அந்த பெட்டியை ஒப்படைச்ச பண்டிதோட குடும்பம் தான் மஞ்சுசா. பெரியவர் இதை பத்தி சொன்னதுமே அப்ப நம்ம பேர் என்ன தாத்தா அப்படின்னு குறுக்களோட பொண்ணு கேட்கறா. நம்ம பேர் போஷகர், பத்திரமா பாதுகாக்கிறவங்க அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ சரி உங்க கதையெல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு, இப்பதான் அந்த பெட்டி கொண்டு வந்து நான் கொடுத்துட்டேன்ல, இனிமே நான் கிளம்பலாம்ல அப்படின்னு கேட்க அதுக்கு பெரியவரும் கொண்டு வந்து கொடுக்குற வேலை மட்டும் உனக்கு இருந்திருந்தா நீ நேரத்துக்கு இங்க இருந்து போயிருப்பியே, ஆனா ஏதோ ஒண்ணு இங்கிருந்து உன்னை போகாம தடுக்குதுன்னா உனக்கு ஏதோ ஒரு வேலை இன்னும் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம், நீ அதை முடிச்சாதான் இங்கிருந்து போக முடியும், அதுதான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அங்க கட் பண்ணி அந்த 4 குள்ளர்களும் ஒரு கல்ல அச்சு வச்சாங்கல்ல, அந்த கல்லு கோயிலோட குளக்கர படிக்கட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க ஹீரோனும் பெரியவர் சாப்பிட்டு எந்திரிக்க குறுக்களோட கையில அந்த அச்சு இன்னும் ஒட்டியே எடுக்க முடியாம இருக்கிறதுனால சாப்பிட முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. குறுக்களோட பொண்ணு நானே ஊட்டி விடுறப்பா அப்படின்னு அவருக்கு சாப்பாட்டை ஊட்டி விடுறா. அப்ப அவர் இருமனால குறுக்களோட பொண்ணு தடுமாறி சாப்பாட்டு உருண்டைய அந்த ஒட்டுன கை மேல போட்டுறா. அந்த முடி தன்னால பறந்து போய் தொப்புன்னு பெரியவர் கால் கிட்ட விழுகுது. பெரியவர் சந்தோஷமா குறுக்கிட்ட உன்னோட பாவம் எல்லாம் போயிருச்சா, பிரம்மாவோட தலையை சிவன் கொய்தப்ப அந்த மண்டவோடு சிவனோட கையில நல்லா மாட்டிக்கிட்டான், எடுக்க முடியாம அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப காசில இருந்த ஒரு தாய் சிவனுக்கு அதுல அன்னம் இருக்காங்க. அந்த சாப்பாடு அது மண்டவோட்ல பட்டதுமே அது தன்னால கீழே விழுந்திருக்கு. அதுல சிவனோட பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் போயிருச்சு. இப்ப அதே மாதிரி உனக்கு நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோனோ நீங்களா அநியாயத்துக்கு தான் மூட நம்பிக்கையில ஊறி போயிருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறா. இப்ப ஹீரோனோ அவளோட பேக் ஊர் தலைவரோட வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சு நேரம் ஊர் தலைவரோட வீட்டுக்கு போறா. ஹீரோனு போய் எதுக்கு என் பேக் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க அதனாலதான் நீ இங்க வந்திருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, நீ யாரு, உனக்கு அந்த பெட்டி எப்படி கிடைச்சிச்சு, இப்படி பல விவரங்களை பேச வேண்டியிருக்கு, பொறுமையா பேசலாம், உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோனு கடுப்பா வீட்டுக்குள்ள போறா. இந்த பக்கம் பெரியவரோட வீட்டுக்கு அவள் முன்னாடி அந்த 4 குள்ளர்கள் வந்து நிக்கிறாங்க. அந்த குள்ளர்களும் பெட்டியை கேட்க பெரியவர் அந்த பெட்டி அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அதுக்குள்ள இருந்த தகடியுமே வாங்கிக்கிட்டு அவங்க 4 பேர் அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கம் ஹீரோனும் கரியரே ஸ்பாயில் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு டெக்கி வர 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில கன் ஷூட் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு ஜன்னல ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஊர் தலைவர் யாரோ சுட்டுட்டாங்க இருந்து ஓடுறாங்க. ஹீரோனை வெளியில ஓடி வந்து பார்த்தா அங்க ஹீரோனோட அப்பா தான் நிக்கிறாரு. ஊர் தலைவரும் அவர்கிட்ட ஏதோ சொல்ல வந்த மாதிரி அவர் புடிச்சிக்கிட்டு அப்படி சரிஞ்சு விட அப்பா மேல ஒரே ரத்தமா இருக்கு. ஹீரோன் குழப்பத்தோட அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி சீனை கட் பண்றாங்க. அப்படி அடுத்த சீன்ல முதலாம் பிச்சை ரேஞ்சுன்னு போட்டு அந்த காடை தான் காட்டுறாங்க. போலீஸும் ஃபாரஸ்ட் ஏரியாவுல போலீஸும் ஜீப்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல புகையறத பாக்குறாங்க. பார்த்தா அங்க அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்ல ஒருத்தன் நல்லா போதை அடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்கான். இன்னொருத்தன் காட்டுக்குள்ள இருந்து சாப்பிடறதுக்கு பழங்களை பறிச்சிட்டு வரான். அங்க அவங்களுக்கு ரத்தம் படிஞ்ச ஒரு சட்டையுமே கிடைக்குது. 2 பேருமே போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க தான் ஊர் தலைவரை கொன்னிருக்காங்க. அப்படி சீன் கட்டாக திரும்ப ஓபன் பண்ணும்போது போலீஸ் ஊர் தலைவரோட பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்க. அப்பாவும் ஹீரோன் கிட்ட நான் வந்து பாக்கும்போது 2 பேர் அவரோட கழுத்தை அறுத்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க, அவர் எம்எல்ஏ அப்படி கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சரி நான் இங்க தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோன் கேட்க உன் போனை ட்ராக் பண்ணவா அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஹீரோன் அதனால செம்மையா காண்டாகி எதுக்கு ட்ராக் பண்றீங்க, என்ன பாதுகாக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லமா, இதுதான் நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க வந்து நீங்க தான் கண்ணால பார்த்த சாச்சிங்க, அந்த ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. இப்பதான் அந்த ஊர் தலைவரோட தம்பி மூந்தனை காட்டுறாங்க. அவன் அப்பதான் ஊருக்கு வந்துட்டு இருக்கான். யார் அண்ணனை கொலை பண்ணது அப்படின்னு அவன் கையால கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க. அதுக்கு கையால போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா சொத்துக்காக கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அப்ப என்னதான் சந்தேகப்படுறாங்களா, சரிவா முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க அப்பா ஹீரோயின் டெக்கி எல்லாருமே சைன் பண்ணிட்டு கிளம்பும் போது அங்க 2 கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள போலீஸ் அங்கே கூட்டிட்டு வராங்க. அப்ப முகுந்தன் வர இன்ஸ்பெக்டர் அவங்கிட்ட உங்க அண்ணன் கொலை பண்ணது இவனுக்கு தான் அப்படின்னு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் காட்டுறாரு. இப்ப என் மேல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு முகுந்தன் கேட்க கொலை பண்ணது வேணா அவங்கள இருக்கலாம், ஆனா அவங்கள கொலை பண்ண சொன்னது யாருன்னு தெரியணும்ல, அவங்க கான்ட்ராக்ட் கில்லர் தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அப்ப இன்னமும் நீங்க என்ன சந்தேகம் தான் பண்றீங்க, யார் தெரியுமா, ஆஸ்திரேலியாவுல ஒரு பெரிய மீட் கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு தேவைக்கு அதிகமாவே அங்க சொத்து இருக்கு, இந்த ஊர்ல இருக்கிறத விட எனக்கு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ இன்ஸ்பெக்டர் எங்களோட ரூட்டீன் செக்அப் தான் சார் இது, எங்க சந்தேகம் போற வரைக்கும் நாங்க எல்லாருமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்க அண்ணனை கொன்னவன யாருன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் அங்க இருந்து கிளம்புறான். அவனுக்கு ஒரு ஒய்ஃபுமே இருக்கா, அவ ஆஸ்திரேலியாக்காரி. அடுத்த சீன்ல பெங்களூரை காட்டுறாங்க. ஹீரோ இப்பதான் அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வாரணாசில இருந்து வரான். ஹீரோக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்துல ஹீரோக்கு ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தையுமே இருக்கு.
இப்ப ஹீரோட எக்ஸ் வைஃப் அவன் ஃப்ரெண்ட் தான் கல்யாணம் பண்ணிருக்கான். ஆனா ஹீரோ இன்னும் அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கான். அவன் வீட்டுக்கு தான் இப்ப ஹீரோமே வந்திருக்கான். ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த ஓலச்சோடியை காட்ட, அப்ப ஃப்ரெண்டோட வைஃப் வந்து நாங்க 2 பேரும் 10 நாளைக்கு பாம்பேக்கு கிளம்புறோம், அதனால 10 நாளைக்கு நீ தான் பையனை பாத்துக்கணும் அப்படி சொல்ல, ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட டேய் நான் டிராவல் பண்ணணும்டா, சவுத் பக்கம் போகணும்டா, என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, ஒன்னும் பிரச்சனை இல்லடா என் கார் எடுத்துக்க, அவனையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வெளியில ஹீரோவை ஃபாலோ பண்றவன் அந்த ஆர்கியாலஜி ஆளுக்கு கால் பண்ணி அவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணி இருக்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். அவங்கிட்ட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆளும் மேனுஸ்கிரிப்ட் நீ எப்படியாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்றாரு. இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆளும் ஐயங்காரபுரம் கோவில்ல படிக்கட்டுல இருக்க அந்த கல்லை பாத்துறாரு. சோ அவருக்குமே இந்த 5ஆம் வேதத்தை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. இந்த பக்கம் ஹீரோட பையன் அந்த மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிற எழுத்துக்களை பார்த்துட்டு ஒரு பிரஸ் சிம்பலை காட்டி இது கான்னு சொல்றான். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் மேக்ஸ் கிளாஸ்ல பிளஸ் எழுதும்போது ரொம்பவே ஃபாஸ்டா எழுதுவேன், அத என் மிஸ் கா மாதிரி எழுதுற ஸ்லோவா எழுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றான். ஹீரோக்கு இது ஏதோ தமிழ்ல இருக்கிற கோடிங்ஸ் தான் புரியுது, தமிழையே முழுசா எழுதாம கோடிங்ஸ் மாதிரி எழுதிருக்காங்க போல. அப்படியே கட் பண்ணி இங்க ராதிகாவோட அப்பா ராதிகா கிட்ட, நம்ம சிலவடிக்கிற வம்சாவளியை சேர்ந்தவங்க, அந்த தொழில கத்துக்காம விட்டுட்டேன், சில செய்யறவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு சிலையோட காரணமும் அர்த்தமும் தெரியும் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க டெக்கி வந்து மறைஞ்சினே அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அப்பாவும் நாளைக்கு காலையில கொஞ்சம் வெளியே போறமா, ஈவினிங் வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. டெக்கிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது, நாளைக்கு நம்மால தனியா தான் இருப்ப போல, சமாளிச்சிட வேண்டியது அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்கான். ராதிகாவோட அப்பாவுக்கு சிலையை பத்தி தெரிஞ்சனாலதான் அந்த சிற்பத்தை எல்லாத்தையுமே அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க அந்த மேனுஸ்கிரிப்ட் எடுக்க வந்த ஆளு அன்னைக்கு ராத்திரி ஹீரோட வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு தேடிக்கிட்டு இருக்கான். அங்க அந்த எழுத்துக்களை ஹீரோட பையன் எழுதி பார்த்திருக்கான். அந்த பேப்பர்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. அது எல்லாத்தையுமே அவன் ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். அப்படியே அவன் வீடு முழுக்க அந்த மேனுஸ்கிரிப்ட் தேடிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனை பார்த்துட்டு 2 பேருக்குமே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இவன் எப்படி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்படியே அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இவ்வளவு நேரமா காட்டாத அந்த லாயரோட அசிஸ்டன்ட் தான் இப்ப காட்டுறாங்க. அவன் அந்த பார்சல் டெலிவரி பண்றது ஆபீஸ்க்கு வந்து அவங்க கிட்ட அந்த மிஷினை யார்கிட்ட கொடுத்து அப்படின்னு கேட்க, ஒரு நார்த் இந்தியன் காரன் தான் சார் வந்து ஐயங்காரபுரத்துல வந்து டெலிவரி எடுத்துக்கிட்டா சார், அவங்கிட்ட சிக்னல் என்னால வாங்க முடியல, ஒரு சின்ன தப்பு பண்ணதை வச்சு என்ன மிரட்டி பண்ண சொன்னாங்க, எங்க ஜெயிலுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற பயத்துல தான் கொடுத்தது சார் அப்படின்னு சொல்றான். சரி அவனை பத்தி ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் குறைஞ்சு விசாரிக்கவும், எங்க மாட்டிக்க போறோமா அப்படிங்கிற பயத்துல அவன் ஷட்டர் முடித்து அங்கிருந்து தப்பிக்க பார்க்கறான். ஆனா அசிஸ்டன்டும் ஜன்னல் வெளியே உள்ள குதிச்சு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்ததுல அவனுக்கு டெக்கிக்கு ஒரு பார்சல் வந்து கிடைக்குது. அதுல ஐயங்காரபுரம் அப்படின்னு அட்ரஸ் போட்டுருக்க. அதை பார்த்து அசிஸ்டன்டோ அதை எடுத்து வச்சுக்கிறான். இவனோ எங்க போலீஸ்ல மாட்டி விட்டுருவான் அப்படிங்கிற பயத்துல அந்த பார்சல் சர்வீஸ் ஆளு தூக்கு போட்டுக்கிட்டு செத்தே போயிடறான். அசிஸ்டன்ட் வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போயிடறான். அடுத்த சீன்ல நமக்கு பிரெடிக்ட் பண்ண அந்த டேட்டுக்கு 9 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. குருக்களோட பொண்ணு குருக்கள் கிட்ட, அப்பா கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, கோயில்ல பெரிய பெரிய கோலமா போட போறேன், எனக்கு உன்னை பார்த்தா அப்படி ஞாபகம் இருக்கும், அப்படியே வரைஞ்சிருமே அப்படின்னு அவனு சொல்ல, இந்த பக்கம் ராதிகாவோட அப்பாவும் அங்க இருக்கிற சிலைகளை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு போல. இன்னொரு பக்கம் ஹீரோ பையனை கூட்டிக்கிட்டு ஐயங்காரபுரத்துக்கு கிளம்புறான். ஹீரோவை ஃபாலோ பண்றது ஆளோ ஹீரோ எங்க போனானே தெரியல சொல்லி அந்த ஆர்கியாலஜிக்கு ஆளுக்கு கால் பண்ண, அந்த ஆளு அவன் கண்டிப்பா ஐயங்காரபுரத்துக்கு தான் போவான், நீயுமே அங்கே போ அப்படின்னு சொல்ல, அப்படியே சீனை கட் பண்றாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பிரான்ஸ் பிரெடிக்ட் பண்ண அந்த டேட்டுக்கு 30 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. அங்க ஒரு இங்கிலீஷ்கார ஹோட்டல்ல தங்கி இருக்கான். அவன் போன்ல நிறைய பணம் ஒரு அன்னோன் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ரூம் சர்வீஸ் மாதிரி வந்த ஒரு கொலகாரி அவனை கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. அப்படி அங்க கட் பண்ணி இத்தாலி பிரெடிக்ட் பண்ண அந்த டேட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. இப்ப இந்த முகுந்தன் ஒரு 2 ஆபீசர்ஸ் மீட் பண்ணி அந்த இங்கிலீஷ்கார செத்ததை பத்தி சொல்லி ஏதோ ஒரு அக்கௌண்ட்க்கு நிறைய பணம் மாறி இருக்கு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்மே டெலீட் பண்ணிருங்க, இது எல்லாத்துலயும் எங்களுக்கு ஏதோ ஒரு குழு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, அது ஒரு ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் உங்க ஊருக்கு பக்கத்துல தான் ஆபரேட் ஆயிருக்கு, நீங்க உங்க ஊருக்கு போய் அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க, உங்க கூட ஜூலியாவும் வருவாங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. ஜூலியா ஐகன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஆளு. சோ இவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. ஜூலியா அவரோட ஒய்ஃப்ன்ற பேர்ல கம்பெனி ஆளா வந்திருக்காங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது ஐயங்காரபுரம் பிரெடிக்ட் பண்ண அந்த டேட்டுக்கு 7 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. முகுந்தன் அந்த ஊர் தலைவரோட கையால் கிட்ட, அண்ணனுக்கு இங்க வேற யாராவது எதிரிங்க இருக்க முடியுமா, இந்த ஊருக்கு புதுசா யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு விசாரிக்க, அவன் ஹீரோனோ அவங்க அப்பா வந்தது பத்தியும் டெக்கியை பத்தியும் அப்புறம் புதுசா ஒரு ரைட்டர் வந்தாரனோ அவரை பத்தியுமே சொல்றான். சரி முதல்ல நான் அந்த பொண்ணை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை போய் பாக்குறதுக்கு முடிவு பண்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோனோ எப்படியாவது இங்கிருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அவ போறத ஒரு அடியார உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவளுக்கு முன்னாடி ஒருத்தன் சைக்கிள்ல போறான், இன்னொரு லேடி விறகு கட்டி தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் திரும்ப திரும்ப சுத்தி அதே இடத்துல தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோனுக்கு என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த அடியார் கிட்ட வண்டி நிறுத்திட்டு போய் இந்த பக்கமா போனா மதுரை வருமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அடியாரம் நீ ஐயங்காரபுரத்தை விட்டு வேற எங்கேயுமே போக முடியாது, என் சிவன் விட மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் ஹீரோன் கடுப்பா வண்டி எடுத்துட்டு கிளம்புறா. ஆனா சுத்தி அதே ரூட்ல தான் திரும்ப வந்துட்டு இருக்கா. கடுப்பாகி ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு அப்படியே உட்கார்ந்துறா. அப்ப ஹீரோனும் ஒரு பாதாள அறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஹீரோன் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் பாதாள அறையை மூடணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வீரர்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனை வேலால குத்திடுறான். ஹீரோனை இடுப்புல இருந்து கத்தி எடுத்து ஹீரோட கழுத்துல கிரிட்டு அவளும் அந்த பாதாள அறையை விட்டு வெளியில வர பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அப்படி படிக்கட்டுல விழுந்து செத்து போயிடுறா. அங்க ஓடிக்கிட்டு இருந்த மத்தவங்க அந்த பாதாள அறையோட கதவை மூடுறாங்க. அதை பார்த்த பிரசன் ஹீரோனோ கதவை மூடாதீங்கன்னு கத்திக்கிட்டு அப்படி டக்குன்னு கண்ண முடிச்சா. ஹீரோன் இன்னும் அந்த ரோட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இது எல்லாமே அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போயிருக்கு. ஆனா இது பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு ஹீரோனுக்கு நல்லாவே புரியுது. நம்மளால ஐயங்காரபுரத்தை விட்டு வெளியில போகவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோன் திரும்பவும் ஊருக்கே வந்துடுறா. அடுத்த சீன்ல கொச்சின் போட்டு ஓபன் பண்றாங்க. இங்க ரைட்டரும் அந்த ஊர் தலைவர் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்து அவர்கிட்ட சிஸ்டத்தை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கு அவரு அவங்க 5 சிஸ்டம் கொடுக்கல 4 சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த சிஸ்டம் ஊர் தலைவர்கிட்ட தான் இருக்கணும்னு ரைட்டர் புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஐயங்காரபுரத்துக்கு கிளம்புறாரு. இந்த பக்கம் லாயரும் அசிஸ்டன்டும் அந்த பார்சல் எடுத்துக்கிட்டு ஐயங்காரபுரத்துக்கு கிளம்புறாங்க. ஆனா ஐயங்காரபுரத்துல இருந்து ராதிகாவோட அப்பா கிளம்புறதுனால டெக்கி கோயிலுக்கே வந்து ராதிகாவை சைட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய் ராதிகா வேற உனக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு ஓகே சொல்லுவா அப்படி சொல்ல, அதே மாதிரி டெக்கி சொன்னதும் ராதிகாவும் பரவாயில்லையே இவனுக்கு மேட்ச் இருப்பான் போல அப்படி சந்தோஷப்படுறா. அப்ப ஹீரோவோட பையன் கோயிலுக்குள்ள என்றாக குறுக்களோட பொண்ணு அவங்கள பாக்குறதுக்காக போயிடறா. இவங்க 2 பேருமே தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லாயரும் ஐயங்காரபுரத்துக்கு வந்து ஊர் தலைவரோட வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா முகுந்தன் ஆல்ரெடி அவரோட ஃப்ரெண்டா இருக்கான். ஊர் தலைவரோட தம்பியாட நீ அப்படின்னு அவ முகுந்தனோட சகஜமா பேசிட்டு இருக்கும்போது முகுந்தன் ஆஸ்திரேலியால மீட் கம்பெனி வச்சிருக்கான் அப்படின்னு தெரியுது. எல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் லாயர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரி அங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போறோம், நீ எங்க கூட வா, பார்த்து ரொம்ப நாளாச்சுல கொஞ்சம் பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி லாயருமே கூட்டிட்டு முகுந்தன் ஜூலியாவும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்ப
போக சரி அந்த நேரம் பார்த்து போலீஸ் அங்கே வந்து ஊர் தலைவரோட மர்டர்ல முகுந்தன் தான் சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே லாயரும் இவனை எப்படியாவது வெளியில எடுத்தாகணும், இந்த விஷயத்துல இவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கலாம், இவன் வெளியில இருந்தா தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி அவனை வெளியில எடுக்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அசிஸ்டன்டும் நான் இந்த பார்சலை கொண்டு போய் அது சேர வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஹீரோவும் கோயில இருந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே சிவன் 3 வேதங்களை குழந்தைகளா ஒரு கையில பிடிச்ச மாதிரியும் அதர்வன வேதத்தை இன்னொரு கையில பிடிச்ச மாதிரி நிக்கிறாரு. அதுக்கு மேலதான் பிரம்மா அவர் மடியில குழந்தைய வச்சிருக்காரு. இந்த போட்டோவை காட்டிட்டு இந்த 3 வேதங்கள் தான் முன்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் சிவன் அதர்வன வேதத்தை கொண்டு வந்து சேர்த்தாராம். அப்புறமா பிரம்மாவோட மடியில இருக்கிறதா 5வது வேதமா, அது இந்த கோவில தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு குறுக்கோட பொண்ணு சொல்லிட்டு இருக்க அங்க ஒரு 2 எந்திர மாதிரி சிம்பிள் போட்டுருக்கத ஹீரோவும் பாக்குறான். அதேமே அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அங்கே வந்து ஹீரோட பையன் அந்த 2 படங்களை பார்த்துட்டு அதை ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட கனெக்ட் பண்ணி ஒன்னு கார்பன் இன்னொன்னு சிலிக்கான் அப்படி சொல்றான். இவங்க 2 பேருக்குமே அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது புரியல. ஆனாலும் ஹீரோ அந்த 2 எந்திரத்தையும் அதுக்கு கீழே எழுதிருக்கிற அந்த சிம்பிள்ஸையும் போட்டோ எடுத்துக்கிறான். இந்த பக்கம் குறுக்கோட பொண்ணு டிக்கியவும் ராதிகாவையும் தேடி வந்தா அவங்க 2 பேருமே கோயில இல்ல. அதே நேரம் லாயரோட அசிஸ்டன்டும் டெக்கியை தேடிக்கிட்டு அங்கே வரான். இங்க டெக்கி ராதிகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவ தங்கி இருக்கிற வீடு வரைக்குமே வந்து அவகிட்ட ரொமான்டிக்கா மூவ் பண்ண ட்ரை பண்ண அவ பயந்து அடி கத்த ஆரம்பிச்சறா. இவனும் டென்ஷன் ஆகி நீ என்னோட டைப்பே இல்ல, உன்னை போய் ராதிகா எனக்கு காட்டினா பாரு அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து வெளியில போறான். அப்ப அவன அசிஸ்டன்ட் மீட் பண்ணி அந்த பார்சலை கொடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு மறைஞ்சிருந்து அவனை ஃபாலோ பண்றான். இந்த பக்கம் டெக்கியும் கடுப்பாகி ராதிகாவை ஓபன் பண்ணி எனக்கு இந்த ராதிகாவே வேணாம், ஏதாவது என் டைப்பா ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்க இங்க ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்பதான் வருவா அப்படின்னு ராதிகா சொல்ல இந்த காட்டுக்குள்ள நான் கிஃப்ட்டுக்கு எங்கமா போறது அப்படின்னு டெக்கியும் கேட்கறான். நீ ஒண்ணும் பண்ண வேணாம், இப்ப உன் கைக்கு ஒரு பார்சல் வந்துச்சுல அந்த பார்சலை கொண்டு போய் அவங்கிட்ட நான் சொல்ற லொகேஷன்ல கொடு, அவ உனக்கு அவளோட கிஃப்ட் கொடுப்பான்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனுமே ராதிகா ஷேர் பண்ண லொகேஷனுக்கு போறான். அவனை அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வர்ற அந்த இடம் ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. அங்கே போய் கதவை தட்டினா அங்க ஒரு நார்த் இந்தியன் இருக்கான். அவங்கிட்ட இன்னைக்கு இந்த பார்சலை கொடுத்ததும் உன்னோட கிஃப்ட் இன்னைக்கு நைட் வந்து வாங்கிக்க அப்படின்னு நார்த் இந்தியன் சொல்ல என்னங்க இப்பவே கிடைக்கும்னு சொன்னாங்க, ஏன் லேட் ஆகுது அப்படின்னு இவனு கேட்க அந்த நார்த் இந்தியனும் டெக்கியை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அசிஸ்டன்ட் வேகமா உள்ள பூந்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்றான். அங்கதான் அந்த 3D மீட் பிரிண்டர் இருக்கு. புரோட்டோடைப் வச்சு இவனுக்கு ஒரு பெரிய மாடலே செஞ்சு வச்சிருக்காங்க. அங்க பொயோ இங்க கொடுத்து ரியல் மீட் மாதிரியே 3D மீட் பண்றதுக்கான எல்லா செட்டப்பும் இருக்கு. இவனும் இதை பார்த்துக்கிட்டே லாயருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது லாயரோட நம்பர் பிஸியா இருக்கு. மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறான். அதுக்குள்ள அங்க வந்து அந்த நார்த் இந்தியன் இவனை பின்னாடி இருந்து மண்டையில அடிச்சு கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணும்போது கரெக்டான நேரத்துல வந்திருக்க மித்ரனுக்கு அதாவது டெக்கிக்கான கிஃப்ட் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்றான். அப்படியே சீனுமே கட் ஆகுது. அடுத்த சீன்ல மெட்ராஸ் 1995 போட்டு 5வது வேதத்தை பத்தி ஒரு ஆர்கியாலஜி ப்ரொஃபசர் பசங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இவர்தான் இப்ப ஹீரோவை ஃபாலோ பண்றதுக்காக ஆள் அனுப்பி வச்ச அந்த ஆர்கியாலஜி ஆளு. அந்த ஸ்பீச் நடக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த 5வது வேதத்துல என்ன இருக்குன்னு கேட்க மனித இனம் எப்படி உருவாச்சு இருக்கலாம், இல்ல புது நாலேஜ் இருக்கலாம், இல்ல புது டெக்னாலஜி பத்தி ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல அந்த ஸ்பீச்சை ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை அந்த காலத்துல இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது போலீஸ்ல முகுந்தனுக்கு அவங்க அண்ணனுக்கு நடந்த ஒரு வீடியோ கால் சண்டையை காட்டுறாங்க. அதுல முகுந்தனோ நான் ஊர்ல வந்து ஒரு ரெசார்ட் கட்ட போறேன், அந்த இடம் எனக்கு கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு. அதை காட்டி இது ஆதாரமா வச்சுதான் முகுந்தன் அரெஸ்ட் பண்ணிருக்காரு போலீஸ் சொல்ல முகுந்தனோ அதை பார்த்துட்டு இது ஃபேக் வீடியோ அப்படி சொல்றாரு. ஆனா வீடியோ கண்டினியூஸா இருக்கே அப்படின்னு லாயர் கேட்க இல்ல அதுக்கு பேர் தான் டீப் ஃபேக் அப்படி சொல்றாரு. சோ இவங்களுக்கு டெக்னாலஜி பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது ஃபேக்னு ஒரு நிறுவனம் ஆனதுனால போலீஸ் முகுந்தனை வெளியில விட்டாங்க. இவங்க 3 பேருமே நேரம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வராங்க. ஆமா இந்த டீப் ஃபேக்க யார் உனக்கு எதிராக பண்ணிருப்பாங்கன்னு லாயர் கேட்க எனக்கு தெரியல, ஆனா இத பண்ண நிறைய காசு செலவா இருக்கும் அப்படின்னு முகுந்தன் சொல்றாரு. அவ்வளவு காசு செலவு பண்ற அளவுக்கு உனக்கு யார் எதிரி அப்படின்னு லாயர் கேட்டுட்டு இருக்கும்போது முகுந்தனுக்கு ஒரு கால் வருது. அவன் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறான். அந்த கால்ல அவனை இங்க அனுப்பின ஆபீசர்ஸ் தான் பேசுறாங்க. அந்த அன்னோன் ஐபி அட்ரஸ் தான் இதையுமே பண்ணிருக்கிறதாவும் அதே மாதிரி உங்க அண்ணனை கொலை பண்ண பணம் அனுப்புனதும் இந்த ஐபி அட்ரஸ் தான் சொல்றாங்க. முகுந்தனுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் அவர் யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் லாயரும் ஜூலியாவும் வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படி சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது முகுந்தனோட அந்த பழைய ரூமுக்கு வராங்க. அதுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கிறத லாயர் கண்டுபிடிக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஜூலியா இது ஏதாவது கஃபோர்டா இருக்கு அப்படின்னு நீ வான்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அங்க அந்த சீக்ரெட் ரூமுக்கான ஹோல் தெரிஞ்ச இடத்துல இருந்து அப்படி உள்ள போனா அங்கதான் அந்த நார்த் இந்தியன் ஏதோ ஒரு கிளாஸ் பாக்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பெசிமனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சத்தம் மரகதத்துக்கு அவ வீட்டு தரையில இருந்து கேட்டிருக்கு. சோ இதுல இருந்து மரகதத்தோட வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல தான் இந்த நார்த் இந்தியன் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கும் மரகதத்தோட வீட்டுக்கும் கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வழி இருக்கு. அடுத்த சீன்ல ஐயங்காரபுரம் பிரெடிக்ட் பண்ண அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. ரைட்டர் திரும்பவுமே அந்த கோயிலுக்கு வந்துட்டாரு. அங்க இருந்த ஒரு ஆள் ரைட்டர் கிட்ட பிரம்மாவோட சந்நிதி பத்தியும் அங்கதான் 5வது வேதம் இருக்குன்றத பத்தி சொல்றாரு. வேதங்களை வச்சுதான் பிரம்மா உலகத்தையே படைக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படிங்கறது குறிப்பு தான் அதுல இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த சாமியார் அவர்கிட்ட சொன்ன நீ எதை தேடுறியோ அது வேற எதையோ தேடுதுன்னு சொன்னதுதான் ரைட்டருக்கு ஞாபகம் வருது. அப்படி அங்கே கட் பண்ணி இங்க கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு பேச்சுவார்த்தை திரும்பவும் நடக்குது. மக்கள் எல்லாருமே கூடி இருக்க அங்க ஹீரோட அப்பாவும் ஹீரோனும் கூட இருக்காங்க. அங்க கும்பாபிஷேகத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க இன்னமும் பிரம்மாவோட சந்நிதியோட எந்திரம் கிடைக்கலையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பாவுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா ஒரு தாயத்துக்குள்ள ஒரு சின்ன தகவல் வச்சு அவரோட கழுத்துல போட்டு விட்டது ஞாபகம் வருது. அப்ப கூட அந்த 4 குள்ளர்களுமே அவங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. ஹீரோட அப்பா அதை ஹீரோன் கிட்ட கொடுக்க அதை அவ காதுல வளையமா செஞ்சு அதுல தாயத்தை போட்டிருக்கா. இப்ப ஹீரோட அப்பா அவகிட்ட அந்த தாயத்தை வாங்கி அதுக்குள்ள இருக்கிற அந்த தகடை எடுத்து இதுதான் பிரம்மாவோட சந்நிதிக்கு உண்டான எந்திரம்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறாரு. நான் சொன்னல கரெக்டான நேரத்துக்கு பிரம்மாவோட எந்திரம் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு பெரிய ஒரு சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ஹீரோட பையன் 2 கம்பிகளை வச்சு அந்த எழுத்துக்கள் மாதிரியே சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்க அவன் விளையாடுறத வச்சோம் பாடுறத வச்சோம் ஹீரோ ஒவ்வொரு சிம்பிளோட எழுத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கரெக்டா எழுதிக்கிட்டே வராரு. அப்படி எழுதுனதுல அந்த 2 சிம்பிளுக்கு கீழ இருந்த அந்த எழுத்துக்களுக்கான வார்த்தைகளை ஹீரோ கண்டுபிடிச்சாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா புத்திர் சரணம் அதிபுத்தி அதில் புத்திர் மரணம் புத்திர். இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்க அவன் புத்தினா இன்டெலிஜென்ஸ் அர்த்தம், அது புத்திர்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அர்த்தம், ஜனனம்னா பிறப்பு மரணம்னா இறப்புன்னு சொல்றான். அதாவது இன்டெலிஜென்ஸ் பிறந்தா அது இன்டெலிஜென்ஸ் ஆகும், அதுவே அது இன்டெலிஜென்ஸ்க்கு பிறகு மரணம்னு எழுதி இருக்கு. இங்க கோயில்ல இப்ப எந்திரம் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பிரம்மபீடமும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படி சொல்ல அதுவும் எங்க இருக்குன்னு சீக்கிரமா கிடைச்சுன்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கிற அந்த ஓலசுடைய பெரியவர் கொடுக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ராதிகாவோட அப்பவும் வராரு. அந்த இடத்துல ஊர் தலைவரோட தம்பியான முகுந்தனும் வந்து சேர்றான்.
போறான். அதே நேரத்துல முகுதனை பார்த்த ரைட்டரும் அந்த கம்ப்யூட்டர் பத்தி விசாரிக்க அது கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு முகுதன் வேகமா பெரியவர்கிட்ட போறான். அவரு அந்த பாட்டு பத்தி சொல்லி அதுக்கு அர்த்தம் புரியாம இங்க என்னமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராதிகாவோட அப்பா எங்க சிற்பத்தை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு நிக்கிறத பார்த்து முகுதனோட கையாலும் அவருக்கு ஏதோ தெரியும் போலயே அப்படின்னு சொல்ல ராதிகாவோட அப்பாவும் தனக்கு தெரியும் ஒத்துக்கிறாரு. அப்ப அந்த ஆர்கியாலஜி காலம் அதாவது ஹீரோவை ஃபாலோ பண்ண சொன்ன அந்த ஆளும் அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ராதிகாவோட அப்பா எல்லாருக்கும் அந்த பாட்டோட விளக்கத்தை சொல்லி அந்த இடத்தை காட்டுறாரு. அதாவது ஆடும் ஞானிங்கிறது நர்த்தன கணபதியை குறிக்கும் சொல்லி அங்க இருக்கிற கணபதியோட சிலை கிட்ட வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓடும் பாம்பை காட்டுன்றது அந்த கணபதிக்கு பக்கத்துல படிக்கட்டுல இருக்கிற ஓடுற பாம்பு மாதிரி ஒரு சிற்பத்தை குறிக்குது. அதன் பின் ஒரு வழின்றது இதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும் சொல்லுது. சோ கண்டிப்பா இந்த படிக்கட்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும்னு ராதிகாவோட அப்பா சொல்ல உடனே ஆளுங்கெல்லாம் அந்த படிக்கட்டை இடிக்கிறாங்க. இந்த பக்கம் ரைட்டரும் கெஸ்ட் ஹவுஸ்ல முகுதனோட ரூம்ல தான் சிஸ்டம் இருக்கணும்னு நினைச்சு அங்கே வந்து தேடி பார்க்க அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு அவரோட பழைய கம்ப்யூட்டர் கிடைக்குது. அதுல அவர் வேகமா அந்த CPU கழட்ட அந்த CPU குள்ள ஒரு நோட்டை கவர்லாம் போட்டு சேஃப்டியா பேக் பண்ணி ஒளிய வச்சிருக்காரு. அந்த நோட்ல தான் கதையை எழுதியிருக்காரு போல. இவங்க இந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுக்கிற அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு லாயர் வந்து நீங்க யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க ரைட்டரும் இல்ல இங்க பேஸ்மெண்ட்ல நிறைய திங்ஸ் எல்லாம் கிடக்குதுன்னு சொன்னாங்க. அதை எடுத்துட்டு போக வந்து பழைய பொருட்கள் எடுக்கிற ஆள் தான் நானு. ஆனா இங்க இருக்கிறது ரொம்பவே பழைய சிஸ்டமா இருக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. லாயரும் அவரை ஒருவித சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் இந்த படிக்கட்டை உடைச்சிட்டு இருக்க ஹீரோன் அப்பாவும் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஹீரோயின் கிட்ட ஹாய் சொல்றான். ஹீரோனோ நீ எங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவன் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்க பையனையே காணோம். எங்கடா போனன்ற மாதிரி இவனு திரும்பி கோயிலுக்குள்ள போய் தேடும்போது அங்க இந்த குள்ளர்களை ஒருத்தன் வந்து ஹீரோவை பிடிச்சி உன் பையன் வேணும்னா நீ இங்க இருக்க கூடாது உன் பையன் காட்டுல தான் இருக்கான் அவனை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்ல ஹீரோ வேகமா காட்டுக்கு போறான். இந்த பக்கம் ரைட்டரும் அந்த நோட்டை ஆர்வமா படிச்சுக்கிட்டே வர என்ன சார் இதை போய் ஏன் சார் அதுல ஒளி வச்சிங்க டிரைவர் கேட்க இது ஒரு தப்ப சரி பண்றதுக்கான கதை அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. இப்ப நேரா நம்ம மதுரைக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி ரைட்டர் அங்கிருந்து மதுரைக்கு போறாரு. இந்த பக்கம் ஹீரோவும் காட்டுக்குள்ள குள்ளர்கள் வச்சிருக்கிற தன்னோட பையனை பாக்குறாரு. அந்த குள்ளர்களை பார்த்ததும் ஹீரோவுக்கு அவங்க தான் அந்த 4 வேதங்கள் அப்படிங்கிறது புரியுது. அவங்க ஹீரோ கிட்ட நீ வச்சிருக்க அந்த பட்டயத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு உன் பிள்ளைய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த பட்டயத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு போறான். அந்த வேதங்கள் அந்த பட்டயத்தை ஒரு இடத்துல போட்டு எரிச்சிடுறாங்க. இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆளும் ஹீரோவை ஃபாலோ பண்றதாலும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பவுமே பையனை கூட்டிட்டு கோயிலுக்கு வராரு. அங்க அந்த சாமியார் அதாவது சிவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருமே ஹீரோ கிட்ட உன்னோட வேலை இங்க முடிஞ்சிருச்சு இப்ப நீ இங்க இருந்து போயிடு ஆனா நீ திரும்ப இங்க வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பையனை கூட்டிட்டு அங்க இருந்து போறான். இங்க ஆர்கியாலஜி ஆளும் திரும்பவுமே கோயிலுக்கு வரான். அது வரைக்குமே வயசானவனா கூன் விழுந்தவனா இருந்தவன் இப்ப நேரா நிமிர்ந்து நின்று பாக்குறான். பேக்ல இருந்து ஒரு டேப் எடுத்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆளோட பேசிட்டு இருக்கான். இப்பதான் இந்த கதையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவாவே தெரியுது. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லுது. அதாவது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கதை எழுதின நடராஜன் அதாவது ரைட்டர் அதை உருவாக்குனதுல பெரிய பங்கு ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த கார்ல போயிட்டு இருந்த மாதவனுக்கும் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு இருக்குன்னு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. இந்த ஆர்கியாலஜி ஆள் மூலமா தான் 5ஆம் வேதம்ன்ற ஒன்னு இருக்குன்றது அதுக்கு தெரிய வந்திருக்கு. சோ படைப்புகள் எல்லாம் அந்த வேதத்தை வச்சு தான் பிரம்மா படைக்கிறன்ற விஷயம் புரிய வந்திருக்கு. அந்த 5ஆம் வேதத்தை கைப்பற்றதுக்காக தான் இத்தனை கொலைகளுமே நடந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆள் கூட பேச ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அவங்கிட்ட கார்பன் ஃபார்ம் எல்லாம் போய் இனிமே சிலிக்கான் தான் லைஃப் ஃபார்ம் இருக்க போகுது அப்படி சொல்லி அப்படியே 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி திரும்ப ஓபன் பண்ணும்போது லாயரோட அசிஸ்டன்டோட பாடியில இருந்து கிடைச்ச கறி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த மிஷின் குள்ள போட்டு நார்த் இந்தியனோ மிஷினை ஆன் பண்ணி 3D மீட் பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ அவங்க பயோ எங்க யூஸ் பண்றது ஹியூமனோட ஃபிளஷ் தான் அதாவது மனுஷ கறியை தான். அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த சீன்ல லாயரும் ஜூலியாவும் பேசி இருக்கிறத காட்டுறாங்க. ஜூலியா லாயர் கிட்ட நீ 3D பிரிண்டரை தேடி தானே வந்திருக்க எனக்கு நல்லா தெரியும் உன் போன்ல இருந்த மெசேஜ் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு லாயரும் கோவப்பட இங்க பாரு நாங்க சாதாரண மீட் எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் வச்சிருக்கோம். கறிக்கு கோழி ஆடு மாடுன்னு இவ்வளவு இருக்கும்போது நாங்க எதுக்கு ஒரு மிஷின் வச்சு அதுவும் 3D பிரிண்டர் வச்சு மீட்டை தயாரிக்க போறோம். இது கண்டிப்பா ஏதாவது மனுஷ கறியை தயாரிக்கிறதுக்காக தான் இருக்கும். அதாவது குளோனிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது விஷயமா தான் இருக்குன்னு சொல்றா. அதே மாதிரி இங்க இந்த நார்த் இந்தியன் ஒரு கறியை தயார் பண்ணி அதை எடுத்து மசாலா மாதிரி எதிலே போட்டு தடவி அதை ரெடி பண்ணி ஒரு கவர்ல போட்டு கரெக்டா அங்க வந்து டெக்கியோட கையில கொடுக்கறான். இதுதான் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கிஃப்ட். இத கொடுத்தீங்கன்னா அவ சரி வந்துருவா அப்படின்னு நார்த் இந்தியன் சொல்ல டெக்கியும் அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போறான். அவன் வரது மரகதத்தோட வீட்டுக்கு தான். அங்க அவனை வந்து வரவேற்கிறது மரகதத்தை பாத்துக்கிற அந்த பொண்ணு தான். அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த கறி எடுத்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு இவனை பெட்ல படுக்க வைக்க அங்க ஏஐ ராதிகா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து டெக்கி கிட்ட பேசுறா. அவளை இங்க பார்த்ததுமே டெக்கி ஆச்சரியமா பாக்குறான். அதுவும் இப்ப ரொம்பவே வித்தியாசமா ஒரு வில்லி லுக்ல டார்க் கலர் ட்ரெஸ்ல இருக்கா. அந்த இடத்துக்கு நார்த் இந்தியனுமே வந்துறான். என்னடா எல்லாரும் இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி டெக்கி கேக்குறான். அப்ப டெக்கியை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட வயல நுர வந்துட்டு இருக்கு. டெக்கியுமே ஷாக் ஆகி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஏஐ ராதிகாவும் அவ தேவையில்லாத ஆளு அதனாலதான் அவளை கொண்டுட்டோம். ஆனா நீ எங்களுக்கு ரொம்பவே தேவைன்னு சொல்ல இவனும் அதிர்ச்சியாகி ஏஐ ராதிகாவை பாக்குறான். என்னமோ இன்னொரு பேசுற உன்னை நான் லவ் பண்ணிட்டு தானே இருந்தேன் இன்ன போய் பயமுறுத்துறீ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ நான் உங்களோட பழகுனதே உன்னை பயோ இங்க யூஸ் பண்ணலாம் தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பயோ இங் நீ தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஏஐ ராதிகா சொல்ல டெக்கியுமே ஷாக் ஆகி நிக்கும் போது நார்த் இந்தியன் டெக்கியை கொல்றான். அவன் பாடி அங்க இருந்து இழுத்துட்டு போறான். அங்க அவன் கண்ணாடிக்குள்ள ஒரு சிலிக்கான் பாடி டைப் மாதிரி ஒரு ஸ்பெசிமென் செஞ்சு வச்சிருக்க. அந்த பாடி டைப்புக்கு இந்த 3D பிரிண்டர் மூலமா உடம்பு கொடுக்கிறதுக்கான வேலையை தான் இப்ப இந்த நார்த் இந்தியன் செய்யறான். சோ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ஹியூமன் ஃபார்ம் கொடுக்கிறதுக்காக தான் இந்த 3D பிரிண்டரை 3D இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அப்படியே அந்த சிலிக்கான் உடம்பு மேல டிஷ்யூ எல்லாம் ஃபார்ம் ஆகிறத காட்டுறாங்க. இவன் அதை ரெடி பண்ணி ப்ராசஸிங் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அவனுக்கான பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அடுத்த சீன்ல பெரியவரோட வீட்டுல குறுக்கல் நீ இந்த ரூமை திறந்துட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படி சொல்லி ஒரு சாவு பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவரோட சாவு பயத்தை போக்குறதுக்காக பெரியவரும் அவர் கூட்டிட்டு வந்து சுடுகாட்டை விட்டுட்டு போறாரு. அந்த பக்கம் இன்னைக்கு பிரிடிக்ட் பண்ண டே அப்படின்னு போட்டு கோயில்ல ஹோமம் நடக்கிறத காட்டுறாங்க. அந்த ஹோமத்தை பண்ணிக்கிற ஐயரும் எனக்கு பிரம்மாக்கு என்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோனோட அப்பா சின்ன வயசுல அவர் கேட்ட மந்திரங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அவரே உட்கார வச்சு மந்திரங்களை சொல்ல வைக்கிறாங்க. அவரும் அது எல்லாத்தையுமே அந்த பாதாள அறைக்குள்ள போயிட்டு பிரம்மாவோட சன்னிதியில உட்கார்ந்து பண்றாரு. ஹீரோன் அங்க கிடக்கிற இன்னொரு எலும்பு கூட பாக்குறா. அது ஹீரோட எலும்பு கூட தான். அங்க உள்ள ஒரு மந்திரங்களை முடிச்சுட்டு வெளியில வந்ததும் ஐயரும் ஹீரோனோட அப்பா கிட்ட உங்க மனைவியோட பேர் சொல்லுங்க அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஹீரோனோட அப்பாவும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிரா. இங்க இந்த நார்த் இந்தியனோ அவனோட அந்த பாழடைஞ்ச ரூமுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தா அங்க போலீஸ் வந்து அங்க இருக்கிற ரிமைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம கன்ஃபியூஸ்
கன்ஃபியூஸ் ஆகி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு முகுந்தனுமே வந்திருக்கான். பார்த்தா உள்ள லாயர் ஜூலியாவும் ஆல்ரெடி இருக்காங்க. லாயர் அஜிஸ்டனோட சட்டை, அவனோட போன், அவனோட பர்சன் எல்லாமே அங்க இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்னோட தம்பி, இப்படி இவனை பண்ணவங்க யாருன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும், நீங்களே கண்டுபிடிங்க இல்ல நானே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கோவமா சொல்றான். இந்த பக்கம் மந்திரங்கள் சொல்லி முடிச்சுட்டு ஹீரோனோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட வராரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு வாடகை தாய் மூலமா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்றாரு. ஒருத்திக்கு உன்னை விட்டு தர மனசு இல்ல, இன்னொருத்திக்கு உன்னை ஏத்துக்கவே மனசு இல்ல அப்படின்னு அப்பா சொல்ல ஹீரோயின் உடைஞ்சு போயிடுறா. அந்த நேரம் குருக்கள் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் அஜிஸ்டன் வந்து சொன்னதும் அங்கிருந்த எல்லாருமே குருக்களை பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க. அதுல ஹீரோட அப்பாவுமே போறாரு. இங்க ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பெரியவர் அவளை பிரம்மோட சன்னதிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க உட்கார்ந்து பெரியவரும் குருக்களோட பொண்ணு உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. அங்க அழுதுகிட்டு இருந்த ஹீரோயின் கிட்ட வந்து சாமியாரும், அதாவது சிவனும், எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பியே, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி அப்படி சொல்றாரு. ஹீரோயினுமே மந்திரம் சொல்ற மாதிரி பாட்டு பாடுறா. அந்த பாட்டோட அதிர்வுல அங்கிருந்த எல்லாமே அப்படியே வெடிச்சு செதறுது. இங்க சுடுகாட்டில் நின்னு குருக்களோட பேசிக்கிட்டு இருந்த ஹீரோனோட அப்பா மேல ஒரு கரண்ட் கம்பி அருந்து வந்து விழ அவர் அப்படியே எரிஞ்சு செத்து கீழே விழுகிறாரு. இப்ப அந்த பாட்டோட கடைசி வரியான அணுவோட அதிர்வால் அதையே தாக்க பிரம்மாவோட 5வது தலை வெளிப்படும் அப்படி சொல்ற மாதிரி இப்ப அந்த அணு, அதாவது ஹீரோயின், அவ பாடின அந்த பாட்டால அந்த இடமே அதிர்ந்து வெடிச்சு செதறுது. அங்க அந்த 5ஆம் வேதம் அந்த சன்னதியோட சவர் முழுக்க எழுதி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட திசு எல்லாமே முழுசா ஃபார்ம் ஆகி அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல அந்த கண்ணாடி பட்டில இருந்து கீழே விழுது. அந்த விழுகிற சத்தம் மரகதத்துக்கு கேட்டு அவ வேகமா கீழே ஓடி வரா. அவ அந்த ஃபார்மை எடுத்து மடியில போட்டுக்கிட்டு என் புள்ள கஷ்டா அப்படின்னு அவ ஒரு பக்கம் சந்தோஷப்பட, இந்த பக்கம் ஹீரோனுக்கு அவ அப்பா இறந்துட்ட விஷயம் சொல்ல அவ அதே இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. இங்க 1996ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்கியாலஜி கால்கிட்ட உலகத்திலே ரொம்பவே டிஃபெக்டிவ் ஸ்பீசிஸ் மனித இனம் தான். அதை நாங்க மாத்த போறோம். அதை முழுசா மாத்தி ஒரு புது லைஃப் ஃபார்ம் இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ண வைக்க போறோம். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், பயங்கர இன்டெலிஜென்ஸா இருக்கும். அது கார்பன் பேஸா இல்லாம சிலிகான் பேஸா இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லல, உங்க முன்னோர்கள் அந்த சிற்பத்தி மூலமா சொல்லிருக்காங்க. கார்பனுக்கு அடுத்ததா சிலிகான் தான் சொல்லிருக்கு. இப்பதான் அந்த ரைட்டர் எழுதின அந்த நோட்டை நமக்கு காட்டுறாங்க. அவர் எழுதி இருக்கிறது அவர் வெர்ஷன் 1. ஆனா இப்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் டோட்டலா அப்டேட் ஆயிட்டேன். இப்ப நான் அவர் வெர்ஷன் 4 னு சொல்ல அந்த நோட்டை இப்ப இந்த 4 குள்ளர்களும் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரைட்டர் கிட்ட நாங்க உங்க பக்கம் தான் இருக்கோம், சீக்கிரம் நீங்க போய் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. சோ இத ஸ்டாப் பண்றதுக்காக தான் ரைட்டர் ஒரு பக்கம் போராடி இருக்காரு நமக்கு தெரியுது. அதனால தான் ரைட்டரும் டிரைவர் கிட்ட தப்ப சரி பண்றதுக்கான குறிப்புமே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. அப்படி அங்கே கட் பண்ணி இப்ப இந்த பக்கம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹியூமன் ஃபார்ம் கோவிலுக்கு வரத காட்டுறாங்க. அதுவும் அங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆளுமே வரவிக்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிரம்மாவோட சந்நிதிக்கு வராங்க. அங்க அந்த சுவர் முழுக்க நிறைய கோடிங்ஸ் மாதிரி 5வது வேதம் எழுதி இருக்கு. அத இந்த ஆர்டிபிஷியல் ஹியூமன் டிரெக்ட் பண்ணுது. ஆனா அதனால அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியல. சுவடி எங்க ஆடுன்னு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆள் கிட்ட கேட்டா அவரு அது எரிஞ்ச விஷயத்தை பத்தி சொல்றாரு. உடனே கோவத்துல அவரோட கழுத்தை இறுக்கி அந்த சுவடி மட்டும் இல்லனா 5ஆம் வேதத்தோட பேரை பத்தி கூட எனக்கு தெரிஞ்சிருக்க முடியாது, அது இல்லனா நாம எப்படி மனுஷங்களை உருவாக்குறத பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆர்கியாலஜி காலம் கவலைப்படாத, இந்த கோடுகளை ஒரு பையனால படிக்க முடியும், அவன் ஒரு வித்தியாசமான குழந்தை, நமக்கு தெரியாத இந்த பாஷையை அவனால புரிஞ்சுக்க முடியும், அவனால சொல்ல முடியும் அப்படி சொல்ல இங்க ஹீரோட பையன் அவனோட பேரை அந்த லாங்குவேஜ்ல எழுதி ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுறான். அப்படி இந்த சீனோட தொடரும் அப்படின்னு போட்டு இந்த சீரிஸ் முடிக்கிறாங்க. மேபி இந்த சீரிஸ்க்கு அடுத்த சீசன் வரலாம். ஓகே गाइस, இந்த சீரிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.